Hallelujah. දෙවියන් වහන්සේගේ බලවන්ත දෑත් අපි මැදේ තිබෙනවා. தேவனுடைய பலத்த கரமானது நம் மத்தியில் இருக்கிறது. දෙවියන් වහන්සේ අද මේ මොහොතේ ක්‍රියා කරයි. தேவன் இன்று கிரியை செய்வார். Hallelujah. Hallelujah. මේ මොහොත අපි විශේෂ යාක්ෂා ඉල්ලීම් ටිකක් ප්‍රථම අද යාක්ෂා කරනවා. முதலாவதாக ஒரு சில விசேஷ ஜெப விண்ணப்பங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். යාක්ෂා ඉල්ලීම් නොමයි ඇදහිල්ල ප්‍රකාශය. அது ஜெபம் அல்ல, அது விசுவாச அறிக்கை. නිසා ඇදහිල්ල ප්‍රකාශය අපි කරනවා. எனவே அந்த விசுவாசத்தின் அறிக்கையை நாங்கள் இப்பொழுது சொல்ல போகிறோம். බයිබලයේ සඳහන් කළ දෙනවා ගැලවෙන්නව පිණිස මුකෙන් ප්‍රකාශ කරන්න අවශ්‍යයි. வேதம் சொல்லுகிறது ரட்சிக்கப்படும்படியாக வாயினாலே அறிக்கையிட வேண்டும். එනිසා අපි ප්‍රථම අපි යාක්ෂා කරන මේ මාසයේ අපි ඉදිරියේ තිබෙනා වූ සතුරා තබා තිබෙනා වූ සෑම සැලසුම් ඉවත් වෙන්න අවශ්‍යයි. எனவே நாம் முதலாவதாய் ஜெபிக்க போகிறோம். இந்த மாதத்திலே சத்துரு நமக்கு எதிராய் வைத்திருக்கிற எல்லா திட்டங்களும் நிர்மூலமாகும்படியாக. අපේ ගමනේ බාධාවල් යක්ෂයා තබා තිබෙනවා. நம்முடைய பயணத்திலே தடைகளை ඒ வைத்திருக்கிறார். බාධාවල් ඉවත් වෙන්න අවශ්‍යයි. அந்த தடைகள் நீங்க வேண்டும். ඔබ ඉතා සමාදානයෙන් ගමන් කරන්න උන්වහන්සේ තබයි. நீங்கள் மிக சமாதானம் உள்ளவர்களாய் கடந்து செல்ல தேவன் வைப்பார். බාධාවල් ඉවත් වෙන්න අවශ්‍යයි. தடைகள் நீங்க வேண்டும். යේසුස්ගේ නාමයෙන් අපි ප්‍රකාශ කරමු. இயேசுவின் நாமத்தில் நாம் මේ මොහොතේ අපි அறிக்கையிடுவோமாக. ඉදිරියේ තිබෙනා වූ බාධාව இப்பொழுது எங்கள் முன்பாக இருக்கிறதான தடைகள், අපේ ජීවිතයට විරුද්ධව තියෙන බාධාවල් எங்கள் வாழ்க்கைக்கு எதிராக இருக்கிற අපේ தடைகள், පෞල් ජීවිතයට විරුද්ධව තියෙන බාධාවල් எங்கள் குடும்ப வாழ்க்கைக்கு எதிராக இருக்கிற අපේ தடைகள், රැකියාවට අපේ ව්‍යාපාරයට எங்களுடைய தொழில், எங்கள் வியாபாரத்துக்கு, අපේ ශරීර සුවයට எங்கள் சரீர சுகத்துக்கு, අපේ ආර්ථික ආශිර්වාදයට எங்களுடைய பொருளாதார ஆசீர்வாதத்துக்கு, අපේ සේවයට තියෙන බාධාවල් நம்முடைய ஊழியத்துக்கு இருக்கிறதான අපේ தடைகள், දියුණුවට විරුද්ධව තියෙන බාධාවල් எங்கள் முன்னேற்றத்துக்கு எதிராக இருக்கிற ඉවත් தடைகள் වෙන්න අවශ්‍යයි. நீங்க வேண்டும். ඔබ මේ මොහොත මුකෙන් ප්‍රකාශ කරන්න. இப்பொழுது உங்கள் வாயினாலே இயேசுஸ்கே அறிக்கையிடுங்கள். நாமேன் இவாத் இயேசுவின் வேவாக்கியா. நாமத்தினாலே நீங்கும்படியாக ඔබ පටන් ගන්න යාක්ෂා நீங்கள் කරන්න. ஆரம்பிங்கள் ஜெபிக்க. යේසුස් වහන්සේගේ බලවන්ත இயேசு නාමයෙන් கிறிஸ்துவின் வல்லமுள்ள நான் நாமத்தில் அழைக்கிறேன். நான் මගේ கட்டளையிடுகிறேன். ඉදිරියේ තියෙන බාධාවල් எனக்கு முன்பதாக இருக்கிற සෙනගේ தடைகள், ඉදිරියේ තියෙන இந்த බාධාවල් ஜனங்களுக்கு முன்பதாக இருக்கிற දැන් தடைகள், දියුණුවට තියෙන බාධාවල් இவர்களுடைய முன்னேற்றத்துக்கு விரோதமாக இருக்கிற යේසුස්ගේ தடைகளை නාමයෙන් இயேசுவின் நாமத்தில் යක්ෂයා තබා තිබෙන සෑම බාධාවල් பிசாசு வைத்திருக்கிற எல்லா ඉවත් தடைகளும் සමාන කරනවා. நீங்கும்படியாய் යේසුස්ගේ கட்டளையிடுகிறேன். නාමයෙන් ඉවත් වෙයා. இயேசுவின் நாமத்தில் நீங்கு. යේසුස්ගේ නාමයෙන් ඉවත් වෙයා. இயேசுவின் நாமத்தில் நீங்கு. සමාදානයේ ගමනක් යන්නට சமாதான பயணமாய் செல்ல, දියුණුවේ ගමනක් යන්නට முன்னேற்றத்தின் பயணம் செல்ல, සතුටෙන් ජීවත් වෙන්නට மகிழ்ச்சியாய் வாழ තිබෙනා වූ සෑම බාධාවල් යේසුස්ගේ නාමයෙන් ඉවත් වෙන්න සමාන அதற்கு කරනවා. தடையா இருக்கிறதான எல்லா தடைகளும் இயேசுவின் කිසිදු நாமத்தில் යක්ෂ நீங்குவதாக. බලවේගයට අයිතියක් නැහැ. எந்த பிசாசின் வல்லமைக்கு உரிமை තමගේ இல்லை. ජීවිතේ ඉවසිරිට இவர்களுக்கு வாழ்க்கைக்கு எதிராக යක්ෂ இருக்கிற ආත්මවල් பிசாசின் නපුරු ஆவிகள், බලවේගවල් பொல்லாத ஆவிகள், ඌනියම් ගුරුකම් මන්ත්‍ර බලය சூனியங்கள், மாந்திரீக கட்டுகள் යේසුස්ගේ නාමයෙන් இயேசுவின் ඉවත් நாமத்தில் වෙන්න සමාන කරනවා. நான் நீங்க கட்டளையிடுகிறேன். සමාදානයේ මාර්ගයක් சமாதானத்தின் வழி ஒன்று, දියුණුවේ මාර්ගයක් முன்னேற்றத்தின் வழி, සඵලත්වයේ මාර්ගයක් செழிப்பின் வழி ඇති වේවා. உண்டாவதாக. අද විවෘත වේවා. இன்று திறக்கப்படுவதாக. බාධාවල් ඉවත් වේවා. தடைகள் நீங்குவதாக. මානකන යේසුස්ගේ නාමයෙන් நான் கட்டளையிடுவது இயேசுவின் ඉවත් நாமத்தில் වෙන්කියා. நீங்கி என்று. ආමේන්. ஆமென். අපත් පුල සඳලෝන ප්‍රශංසා කරමු. நாம் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். Hallelujah. ஹalleluya. ඔබගේ මුඛය පාවිච්චි කරන්න අවශ්‍යයි. நீங்கள் உங்கள் வாயை ඔබ பயன்படுத்த வேண்டும். නියඬ විදියට මේක සිදු වෙන්නේ නැහැ. நீங்கள் மௌனமாக இருந்தால் இது මේක ඔබ நடக்காது. ශබ්දයෙන් කතා කරන්න இதை අවශ්‍යයි. நீங்கள் சத்தமாய் ඔබ பேச வேண்டும். ශබ්දයෙන් මුඛය විවෘත කරන්න අවශ්‍යයි. சத்தமாய் வாயை එවිට திறக்க බාධා வேண்டும். ඉවත් වෙයි. அப்பொழுது தடைகள் ආමේන්. நீங்கும். ஆமென். අපි දැන් යාක්ෂා කරනවා ප්‍රමාදවල් ඉවත් වෙන්න අවශ්‍යයි. நாங்கள் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். தாமதங்கள் நீங்க வேண்டும். ඉක්මනට දියුණු වෙන්න බැරුව ප්‍රමාදය. சீக்கிரமாய் முன்னேற முடியாதபடிக்கு ලැබෙන්න தாமதம். ඕන දේ ඉක්මනට ලැබෙන්නේ නැහැ. கிடைக்க வேண்டியது சீக்கிரமாய் විකුණන්න கிடைப்பதில்லை. ඕන දේ ඉක්මනට විකුණා ගන්න බෑ. விற்க வேண்டியதை சீக்கிரமாய் விற்காமல். ජීවිතේ සමාදාන නැත්තම් සාර්ථකත්වයට ප්‍රමාදය තියෙනවා. ஆகவே வாழ்க்கைக்கு சமாதானம் இல்லாவிட்டால் ஜெயத்துக்கு ஒரு தாமதம் இருக்கிறது. එනිසා ප්‍රමාදවල ඉවත් වෙන්න අවශ්‍යයි. எனவே அந்த தாமதங்கள் ඔබ நீங்க විකෝ வேண்டும். විවෘත කරන්න. நீங்கள் வாயை ඔබගේ திறவுங்கள். දෑත් කොස්සම යාක්ෂා உங்கள் කරන්න. கரங்கள் இரண்டையும் உயர்த்தி යේසුස් ஜெபியுங்கள். වහන්සේගේ බලවන්ත නාමයෙන් இயேசுவின் வல்லமுள்ள මගේ நாமத்தில் ජීවිතේ විරුද්ධව තියෙනා වූ என் வாழ்க்கைக்கு எதிராக இருக்கிற ප්‍රමාදවල ඉවත් වෙන්න කරනවා. தாமதங்கள் நீங்க මගේ கட்டளையிடுகிறேன். සෙනගගේ ප්‍රමාදය எங்கள் ஜனங்களுடைய සභාවේ தாமதங்கள், වර්ධනයේ ප්‍රමාදය சபையின் முன்னேற்றத்தின் தாமதம், ආශිර්වාදයේ ප්‍රමාදය ஆசீர்வாதத்தின் தாமதம் ඉවත් වෙන්න සමාන කරනවා. நீங்க நான் கட்டளையிடுகிறேன். සුවයේ ප්‍රමාදය சுகத்துக்கு தாமதம், ඉවත් වෙනවා.
நீங்கு. දරු ඵල ලබා ගන්න තියෙන ප්‍රමාදය. குழந்தை பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள தாமதம். විවාහ ජීවිතේ තියෙන බාධාව. திருமண வாழ்க்கைக்கு இருக்கிற தாமதம். නිවසක් හදා ගන්න තියෙන බාධාව. ஒரு வீட்டை கட்டவிருக்கிற தாமதம். විදේශ රට යන්න තියෙන බාධාව. வெளிநாட்டு பயணத்துக்கான යේසුස්ගේ தாமதம். නාමයෙන් இயேசுவின் நாமத்தில் ඉවත් සමාන කරනවා. நீங்கள் கட்டளையிடுகிறேன். මගේ ජීවිතේ සීක්‍රෙන්ස් ආශිර්වාද වෙන්න අවශ්‍යයි. உங்கள் வாழ்க்கையில வெகு சீக்கிரத்திலே ஆசீர்வாதத்தை සෑම பெற வேண்டும். ප්‍රමාදයක්ම ඉවත් වෙන්න எல்லா අවශ්‍යයි. தாமதங்களும் நீங்க வேண்டும். සෙනිකව සියලු දේ සිදු වෙන්න අවශ්‍යයි. சடுதியாய் சகலமும் நடக்க මගේ வேண்டும். කැමැත්ත සීක්‍රෙන්ස් සිදු වෙන්න අවශ්‍යයි. இவருடைய விருப்பங்கள் சித்தங்கள் சீக்கிரமாய் நிறைவேற வேண்டும். ஹalleluya. நம் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். වේගය සිදු වෙන්න අවශ්‍යයි. வேகம் உண்டாக வேண்டும். සභාව ඉක්මනින් වේ වර්ධනය වෙන්න ඕනේ. சபை சீக்கிரத்திலே வளர்ச்சி අපි பெற ඉක්මනට வேண்டும். දියුණු වෙන්න ඕනේ. நாங்களும் வேகமாய் முன்னேற සෙනික வேண்டும். දෙයක් සිදු වෙන්න අවශ්‍යයි. வேகமான ஒரு காரியம் நடக்க යේසුස්ගේ வேண்டும். නාමයෙන් අපි ආරක්ෂා කරමු. இயேசுவின் நாமத்தில் நாம் යේසුස්ගේ ஜெபிப்போம். නාමයෙන් இயேசுவின் මගේ நாமத்தில் ප්‍රශ්න වලින් තා වේගයෙන් ඉවත් වෙන්න இவர்கள் අවශ්‍යයි. பிரச்சனைகள் வெகு வேகமாய் நிறைவேற வேண்டும். යේසුස්ගේ නාමයෙන් இயேசுவின் நாமத்தில் සභාව ඉතා සීක්‍රෙන් වර්ධනය වෙන්න අවශ්‍යයි. சபை மிக வேகமாய் வளர்ச்சி பெற வேண்டும். ඉතා සීක්‍රෙන් දියුණුවක් மிக துரிதமான ஒரு සීක්‍රෙන් முன்னேற்றம், ආශිර්වාදයක් துரிதமான ஆசீர்வாதம் මගේ ජීවිතේ ඇති වේවා. இவர்கள் வாழ்க்கைக்கு உண்டாவதாக. යේසුස්ගේ බලවන්ත නාමයෙන් இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் සීක්‍රෙන් ආශිර්වාදයක් துரிதமான ஆசீர்வாதம் සිදු වේවා. உண்டாவதாக. මගේ ප්‍රශ්න වල සීක්‍රෙන් ඉවත් වෙන්න මාන இவர்கள் කරනවා. பிரச்சனைகள் துரிதமாய் நீங்குவதாக. ඔබගේ ආශිර්වාදය ඔබගේ සඵලත්වය ඔබ දෙන්න දියුණුව සීක්‍රෙන් සිදු වේවා. உங்களுடைய ஆசீர்வாதம், உங்களுடைய செழிப்பு, உங்களை குறித்ததான முன்னேற்றம் துரிதமாய் යේසුස්ගේ நடைபெறுவதாக. බලවන්ත නාමයෙන් இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஆமென். අපත්පල සල්ලා සබ්දේ நாங்கள் கரங்களை தட்டி තව சத்தமாய் සබ්දයෙන් අත්පල සන්දේ இன்னும் சத்தமாய் கரங்களை අද தட்டுவோம். ආක්ෂාවට පිළිතුරු ලැබෙනවාමයි. ஆக இந்த ஜெபங்களுக்கு நிச்சயம் பதில் මේ கிடைக்கும். වගේ ආක්ෂා කරන කාලේ මේ සභාවේ ලොකු වෙනසක් සිදු වුණා. நான் இப்படிப்பட்ட ஜெபிக்கிற காலகட்டங்களிலே இந்த சபையிலே பெரிய மாற்றம் මගේ உண்டானது. ජීවිතේ ලොකු දියුණුවක් සිදු වුණා. என் வாழ்க்கையிலும் ஒரு பெரிய අද முன்னேற்றம் ඒක පටන් உண்டானது. ගන්න යනවා. இன்று அது ஆரம்பிக்கப்பட போகிறது. අතකවෙන එක நான்காவது, ඔබගේ ඉස්ස එසවෙන්න අවශ්‍යයි. உங்கள் தலை உயர்த்தப்பட வேண்டும். Hallelujah. ஹalleluya. ඔබගෙන මනුෂ්‍යයන් කතා කරන තරමට உங்களை குறித்து மனிதர்கள் பேசும் அளவுக்கு ඔබගේ හැම දෙයක්ම උසස් වෙන්න අවශ්‍යයි. உங்களுடைய எல்லா காரியங்களும் உயர்த்தப்பட උන්වහන්සේ வேண்டும். ඔබගේ තත්වය ස්ථාවරය උන්වහන්සේ උසස් කරන්න අවශ්‍යයි. தேவன் உங்களுடைய தகுதி, உங்களுடைய நிலையை உயர்த்த வேண்டும். යේසුස්ගේ නාමයෙන් අපි ආරක්ෂා කරමු. இயேசுவின் நாமத்தில் நாம் ஜெபிப்போம். ඔබගේ ඔෆිස් එකේ ඔබගේ කම්පැනියේ ඔබගේ ව්‍යාපාරයේ දියුණුවක් දෙවියන් වහන්සේ ලබා දෙන්න உங்களுடைய අවශ්‍යයි. ஆபீஸிலே, உங்களுடைய கம்பெனியிலே, உங்கள் வியாபாரத்திலே ஒரு மேன்மை உண்டாக வேண்டும். යේසුස්ගේ නාමයෙන් இயேசுவின் අපි நாமத்தில் ආරක්ෂා කරමු. நாம் ஜெபிப்போம். මේ මොහොතේ මම ආරක්ෂා කරනවා. இப்பொழுது நான் ඔබ ஜெபிக்கிறேன். මාගේ ඉස්ස ඔසවන්නව දෙවියන් இதன் වහන්සේ. தலையை உயர்த்துகிற මේ தேவன், සෙනගගේ ඉස්ස ඔසවන්නව දෙවියන් இந்த වහන්සේ. ஜனங்களுடைய தலையை உயர்த்துகிற එසවීම සිදු වේවා. ஒரு தலை உயர உண்டாகட்டும். එසවීම සිදු වේවා. இயேசுவின் நாமத்தில் உயர்வு உண்டாகட்டும். එසවීම සිදු වේවා. தலை මගේ உயர்த்தப்படுவதாக. ගෙන්වීම් වල இவர்களுடைய கல்வியிலே, මගේ පෞල් ජීවිතේ இவர்கள் குடும்ப வாழ்க்கையிலே, හැකියාවේ தொழிலிலே, ව්‍යාපාරේ வியாபாரத்திலே දියුණුව සිදු වේවා. முன்னேற்றம் உண்டாவதாக. එසවීම සිදු වේවා. ஒரு தலை உயர்த்தப்படுவதாக. Jesus says Jesus, එසවෙන්න ලැබෙන්න අවශ්‍යයි. Jesus says தலையை உயர்த்தப்பட උසස් வேண்டும். වීම අවශ්‍යයි. உயர்த்த வேண்டும். යේසුස්ගේ බලවන්ත නාමයෙන්. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில். Amen. ஆமென். හalleluya. අපි Hallelujah. අප්‍රසන්දිලා நம் கரங்களை தட்டுவோம். අවසාන ලෙස கடைசியாய் වැවුනා වූ දොරවල් විවෘත වෙන්න අවශ්‍යයි. அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்பட வேண்டும். අලුත් දොරවල් විවෘත වෙන්න புதிய අවශ්‍යයි. கதவுகள் திறக்கப்பட வேண்டும். මොන මොන දේවල් සිදු වෙන්න බැරුව වෙයිලා තියනද? என்னென்ன காரியங்கள் நடந்தேற முடியாதபடிக்கு பூட்டப்பட்டு இருக்கிறதோ ඒවා විවෘත වෙන්න අවශ්‍යයි. அவைகள் திறக்கப்பட வேண்டும். අලුත් දොරවල් විවෘත වෙන්න ඕනේ. புதிய கதவுகள் திறக்கப்பட வேண்டும். උදව් කරන්න අලුත් මනුෂ්‍යයන් ඔබට ලැබෙන්න අවශ්‍යයි. உதவி செய்ய புதிய மனிதர்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும். අලුත් මනුෂ්‍යයන් වද වෙනවාස දෙන්න ඕනේ. புதிய மனிதர்களை தேவன் ඔබ கொடுக்க සිතන්නේ வேண்டும். නැති මනුෂ්‍යයන් ඔබට ඇවිල්ලා උදව් කරන්න நீங்கள் අවශ්‍යයි. நினைத்து பார்க்காத மனிதர்கள் உங்களுக்கு வந்து ඔබ உதவி செய்ய හිතපු வேண்டும். නැති දොරවල් අවස්ථාවල් ඔබට උදා වෙන්න අවශ්‍යයි. நீங்கள் நினைத்து கூட பார்க்காத கதவுகள், அதே போல சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு வந்து சேர வேண்டும். දෙවියන් වහන්සේ විවෘත කරයි. தேவன் අද திறப்பார். දෙවියන් වහන්සේ විවෘත කරයි. இன்று தேவன் මේ திறப்பார். මාසේ උන්වහන්සේ විවෘත කරයි. தேவன் இன்றைய යේසුස්ගේ மாதத்திலே அவர் නාමයෙන් திறப்பார். දොරවල් විවෘත වෙන්න අවශ්‍යයි. இயேசுவின் අලුත් நாமத்தில் දොරවල් විවෘත වෙන්න திறக்கப்பட අවශ්‍යයි. வேண்டும். புதிய கதவுகள் වැවුනා වූ திறக்கப்பட දොරවල් வேண்டும். විවෘත වෙන්න අවශ්‍යයි. அடைக்கப்பட்ட கதவுகள் යේසුස්ගේ திறக்கப்பட නාමයෙන් வேண்டும். இயேசுவின் අලුත් நாமத்தில் අලුත් මනුෂ්‍යයන් ලැබෙන්න புதிய புதிய අවශ්‍යයි. மனிதர்கள் கிடைக்க வேண்டும். ආශිර්වාදයේ මනුෂ්‍යයන් ලැබෙන්න අවශ්‍යයි. ஆசீர்வாதத்தின்
மனிதர்கள் අලුත් දොරවල් විවෘත කළ புதிய මැනව. கதவுகள் අපේ திறப்பீராக. සභාවට අලුත් දොරවල් විවෘත நம் කළ சபைக்கு මැනව. புதிய கதவுகள் අලුත් திறக்கப்படுவதாக. අවස්ථාවල් புதிய විවෘත කළ මැනව. சந்தர்ப்பங்களை අලුත් திறப்பீராக. ව්‍යාපාරවල් විවෘත புதிய කළ මැනව. வியாபாரங்களை திறப்பீராக. අලුත් උසස්කම් විවෘත කළ புதிய මැනව. உயர்வுகளை திறப்பீராக. ස්වාමීන් අලුත් ආශිර්වාදය கர்த்தர் புதிய ඔබ ஆசீர்வாதம் විවෘත කළ මැනව. திறப்பீராக. යේසුස්ගේ නාමයෙන් இயேசுவின் මේ நாமத்தில் සෙනඟ දෙස යාච්ඡා இந்த කරනවා. ஜனங்களுக்காய் ஜெபிக்கிறோம். අද රාත්‍රී இன்று இரவு අලුත් දේවල් විවෘත වේවා. புதியவைகள் திறக்கப்படட்டும். යේසුස්ගේ බලවන්ත නාමයෙන්. இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் ஆமென். අපි දෑත් දෙක ඔසවමු. நாம் இரு கரங்களை உயர்த்தி අතිසුද්ධ වූ ජීවමාන ආදර දෙවියනේ. மகா பரிசுத்தமுள்ள ஜீவனுள்ள මේ அன்பின் பிதாவே, අලංකාර සංස්කාරය. இந்த அலங்கரிக்கப்பட்ட மாலை வேளையிலே ඔබ කළා වූ සෑම දේ උදෙසා ස්තුතියි. நீர் செய்த எல்லா காரியங்களுக்காக நன்றி. ඔබ මෙතරම් කළා වූ සෑම උපකාර නිසා ස්තුතියි. நீர் இவ்வளவாய் செய்த உதவி உபகாரங்களுக்காக අපි நன்றி. ඔබ අමතක කළේ නැහැ. நாம் உம்மை மறக்கவில்லை. සියල්ල ඔබ නිසායි. சகலமும் உம்மாலே. අපේ ශක්තිය, අපේ බලය, අපේ මුදල් කියලා මොකුත් නැහැ. எங்களுடைய பலனோ சக்தியோ எங்களுடைய பணமோ என்று ஒன்றுமே இல்லை. අපේ බලය, අපේ මුදල් අපි දන්නව හැම කෙනාම. நம்முடைய பணம், நம்முடைய சக்தி நாம் அறிந்த எல்லோருமே. ඒ සියල්ල ඔබ දුන්නව දෙයයි. அவைகள் எல்லாம் நீர் கொடுத்தவை. අපි ඔබට ස්තුතිවන්ත වෙනවා. நாம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். පසුගිය කාලේ අපේ යූත් රැලි එකට ඔබ වරුසාව නතර කළා දුන්නා. கடந்த நாட்களிலே நம்முடைய யூத் ரேலிக்கு நீ மலையை நிறுத்தினீர். ඒක සාර්ථක ලෙස කරන්න දුන්නා. அதை வெற்றிகரமாய் செய்ய අපේ கொடுத்தீர். සභාවට ඔබ දියුණුව දුන්නා. எங்கள் சபைக்கு நீர் முன்னேற்றத்தை අපේ கொடுத்தீர். සභාව සෙනග ඔබ ආශිර්වාද කළා. நம் சபை ஜனங்களை நீ ஆசீர்வதித்தீர். ඔබට සෑම ස්තුතිය පුද කරනවා. உமக்கே சகல மகிமை. අද දේමෙන් පසු இந்த கூட்டத்துக்கு பின்பு මෑගේ දුක ඉවත් වේ. இவர்கள் துக்கம் நீ සමාදානයෙන් සන්තෝෂෙන් ජීවත් වෙන්න. சமாதானமாயும் சந்தோஷமாயும் வாழ்வார்களாக. මෑගේ අදවතේ කිසි බාක් තිබෙන්නේ නැහැ. இவர்கள் இருதயத்தில் எந்த பாரமும் කිසි இருக்கக்கூடாது. වේදනාවක් තියෙන්නේ නැහැ. எந்த வேதனையும் இருக்கக்கூடாது. ශක්තිය දුන්නු මනෝ ස්වාමීනි. நீர் பலத்தை கொடுப்பீராக. හැම කරදරයක් ඉවත් කළ எல்லா பிரச்சனைகளும் நீங்கட்டும். අපේ දේශය ඔබගේ හස්තයට බාර நம் කරනවා. தேசத்தையும் உடைய கரத்தில் ஒப்புக் මගේ கொடுக்கிறோம். සෙනග සුවෙන් ජීවත් වෙන්න අවශ්‍යයි. என் ஜனங்கள் சுகமாய் வாழ்வார்களாக. இன்று இரவு මේ බලාපොරොත්තු වුණ දේ இவர்கள் ලබා දුන්න මනව. இவர்கள் எதிர்பார்த்த காரியத்தை பெற்றுக்கொடும். මෑට සුවේ දුන්න මනව. இவர்களுக்கு சுகத்தை கொடும். මම ආශිර්වාද කරනවා. இவர்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். යේසුස් වහන්සේගේ බලවන්ත නාමයෙන්. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில். ஆமென். Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. අද දේමේ ඔබට ආශිර්වාදයක්. இன்று கூட்டமானது உங்களுக்கு දෙවියන් ஆசீர்வாதமாய் වහන්සේ ඔබගේ ජීවිත උසස් කරයි. தேவன் உங்கள் வாழ்க்கையை உயர்த்துவார். වාසුන් ගන්න දෙවියන් වහන්සේ අපමුකේ. தேவ சமூகத்திலே நீங்கள் அமர்ந்து கொள்ளலாம். අද අලුතෙන් කවුද ඇවිල්ලා එනවා නම් මම අවසානයේදී ඔබ වෙන යාක්ෂා කරනවා. இன்று கூட புதிதாக யாராவது வந்திருப்பீர்கள் என்றால் முடிவிலே நான் உங்களுக்காக ஜெபிப்பேன். ඔබගේ ප්‍රශ්න අද ඉවත් වෙයි. உங்கள் பிரச்சனை இன்று நீங்க දෙවියන් වහන්සේ සුවය සමාදාන දෙයි. தேவன் சுகத்தையும் ඒ சமாதானத்தையும் වගේ கொடுப்பார். අලුතෙන් ආපු අයට මාව පුද්ගලිකව මුණ ගැහෙන්න ලබන බදාදා අවස්ථාවක් ඔබට ලබා දෙනවා. அதே போல புதிதாய் வந்தவர்களை போதகரை சந்திக்கத்தக்கதாக வருகிற புதன்கிழமை உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் வழங்கப்படும். දේමේ වුණාම එකට අවස්ථාව උදා කරලා අපේ සෙනග දෙයි. ஆகவே கூட்டம் முடிந்ததுமே அதற்கேற்ற சந்தர்ப்பத்தை நம் ஜனங்கள் உங்களுக்கு வழங்குவார்கள். හැම ඉරිදම විශේෂ දේමයක් නමස්කාර දේමයක් උදෑසන පායිතියට ත්‍රිවිධ භාෂාවෙන් අතයි 10යිතියට ත්‍රිවිධ භාෂාවෙන් පැවැත්වෙනවා. 8යිතියට සිංහල භාෂාවෙන් නමස්කාර දේමේ පැවැත්වෙනවා. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் குடும்ப ஆராதனையாய் 3 ஆராதனைகள் நடைபெறுகிறது. 5:30க்கும் 10:30க்கும் தமிழிலே, அதே போல 7:30க்கு சிங்கள பாஷையிலே நடைபெறும். ඔබේ දේමේට එන එක ඔබට ලොකු ආශිර්වාදයක්. அந்த கூட்டத்துக்கு நீங்கள் வருவதே உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம். ආමෙන්. ஆமென். දෙවියන් වහන්සේ ගාක් අයව සුව කරලා තියෙනවා. ගාක් අයව ආශිර්වාද කරලා තියෙනවා. தேவன் அநேகரை சுகப்படுத்தி இருக்கிறது மாத்திரமல்ல, பலரை தேவன் ඔබ ஆசீர்வதித்திருக்கிறார். ඒගෙන අනිත් අයට ප්‍රකාශ කරන්න. நீங்கள் அதை குறித்து மற்றவருக்கும் சொல்லுங்கள். ඒක ලොකු ආශිර්වාදයක්. அது பெரிய ஆசீர்வாதம். සුවය පමණක් නොවේ. சுகம் மாத்திரமல்ல, උන්වහන්සේ ආර්ථික ආශිර්වාදය උන්වහන්සේ දීලා තියෙනවා. அவர் பொருளாதார ரீதியான ஆசீர்வாதத்தையும் අපේ දේව கொடுத்திருக்கிறார். සභාවට රුපියල් 100 වලින් පණ්ඩුරු දසෙන් කොටස දුන්නා අය අද ලක්ෂ ගණන් ලක්ෂ වලින් දෙන්න උන්වහන්සේ ආශිර්වාද කළා තියෙනවා. நம்முடைய திருச்சபையிலே 100 ரூபாய் காணிக்கை போட்டவர்களை லட்சக்கணக்காய் போடுகிற அளவுக்கு தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். ඔබවත් දෙවියන් වහන්සේ ආශිර්වාද කරයි. உங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பார். ඒ ආශිර්වාදයේ පණිවිඩය
මේ උදෑස් මේ රාත්‍රී මම කතා කරනවා. அந்த ஆசீர்வாதத்தின் செய்தியை இந்த இரவிலே உங்களோடு நான் பேசட்டும். නමුත් ඔබ හැම කෙනා ඉරිදෑන එක මොගාක්ම කැමති අයකවත් ඒක තමයි ජීවිතය ගැන මම කතා කරන එක. ஆகவே நீங்கள் எல்லோரும் ஞாயிறு வருவதை நான் அதிகமாய் விரும்புகிறேன். ஏனென்றால் அது அன்றைய நாளிலே தான் வாழ்க்கையை குறித்து நான் பேசுவேன். අද මම සරලව එක දෙයක් කතා කළා. මම ඔබගේ ආශිර්වාදය යාචනා இன்று කරනවා. சரளமாய் ஒரு காரியத்தை பேசிவிட்டு உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். දෙවියන් වහන්සේ සමග දවස ආරම්භ කරන්න. தேவனுடன் நாளை ஆரம்பிங்கள். දෙවියන් වහන්සේ සමග දවස ආරම්භ කරන්න පටන් ගන්න. தேவனுடன் நாளை ஆரம்பியுங்கள். අපේ ලයිෆ් එකේ ප්‍රථම උදේ නැගිට ගාම දෙවියන් වහන්සේත් එක්ක පටන් ගන්න. உங்களுடைய வாழ்க்கையை காலையிலேயே எழுந்தவுடனே தேவனுடன் ஆரம்பியுங்கள். පටන් ගැනීම ඉතා වැදගත්. ஆரம்பமானது மிக மிக එක முக்கியம். රේස් එකක් වුණත් හරි ඒකේ පටන් ගැනීම ඉතා වැදගත්. ஒரு ரேஸா இருந்தாலும் அது ஆரம்பிக்கப்படுவது முக்கியம். බයිබලයේ සඳහන් කරලා තියෙනවා வேதம் சொல்லுகிறது මේ පටන් ගැනීම කවුද සුළු කොට සිතන්නේ? இந்த ஆரம்பத்தை யார் அற்பமாய் எண்ணுவது? දැන්නේ පටන් ගත්තේ. இப்பொழுதுதான் ஆரம்பித்தேன். එහෙම කියලා අපි හිතන්න බෑ. அப்படி நாம் நினைக்க முடியாது. පටන් ගැනීම ඉතා වැදගත්. ஆரம்பமானது மிக முக்கியம். ඒ නිසා අපේ ජීවිතේ පටන් ගැනීම වැදගත් වෙනවා. எனவே நம் வாழ்க்கையில கூட இந்த ஆரம்பம் என்பது மிக முக்கியமாய் கருதப்படுகிறது. සමහර කියයි අපි කොහොමද පටන් ගන්න එක නොවේ වැදගත්. ஒரு சிலர் சொல்வார்கள் நாங்கள் எப்படி ஆரம்பிக்கிறோம் அது முக்கியம் அல்ல, කොහොමද ඉවර කරන්නේ? எப்படி முடிக்கிறோமோ ඒක තමයි වැදගත්. அதுதான் முக்கியம். නමුත් මම ඔබට කියන්න කැමති ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், පටන් ගැනීම හරි නැත්තම් ஆரம்பமே சரியில்லாவிட்டால் එහෙනම් අවසාන කොහොමද සාර්ථක වෙන්නේ? அப்படி என்றால் முடிவு எப்படி ஜெயமாகும்? පටන් ගැනීම එක වැදගත්. ஆரம்பம் அது ரொம்ப முக்கியம். බයිබලය පළවෙනි වචනේ සඳහන් කරලා තියෙනවා வேதத்திலே முதலாவது வசனம் கூறுகிறது පටන් ගැනීමේදී ஆதியிலே දෙවියන් වහන්සේ. தேவன். එහෙනම් මේ බයිබලය විනාශ කරන්න උගාක් අය වෑයම් කළා. அப்படி என்றால் இந்த வேதத்தை வேதாகமத்தை அழிக்க பலர் எத்தனித்தார்கள், මේකට විරුද්ධ විටියා. இதற்கு எதிராய் නමුත් நின்றார்கள். කාටත් බැහැ වුණා මේක නැති කරලා දාන්න. ஆனால் யாருக்குமே முடியாமல் இருந்தது இதை அழிக்க. ලෝකෙම්ම ඉතා අතිකව අච්චු ගන්නවා පොත මේක තමයි. உலகத்திலேயே அதிகமாய் அச்சிடுகிற புத்தகம் என்றால் இதுதான். එච්චර සාර්ථකකමක් ඇති වෙන්න හේතුව அப்படியான ஒரு வெற்றிகரத்தை உண்டாக காரணம் පටන් ගැනීමේදී දෙවියන් වහන්සේ. ஆதியிலே தேவன். එහෙනම් මේක පටන් ගැනීමේදී දෙවියන් වහන්සේගේ පටන් ගත්ත නිසා මේක විනාශ කරන්න බෑ. எனவே இது ஆரம்பத்திலேயே தேவனால் ஆரம்பிக்கப்பட்டபடியினால் இதை அழிக்க முடியாது. ඔබගේ දවස ඔබ පටන් ගන්න මොහොතේ ඔබ දෙවියන් වහන්සේත් එක්ක ඔබ ස්ටාර්ට් කරන්න අවශ්‍යයි. உங்களுடைய நாளை நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுதே நீங்கள் தேவனோடு அதை ஆரம்பியுங்கள். ඒක තමයි සාර්ථකකමක් වෙන්නේ. அதுதான் வெற்றிகரமாகும். ඔබගේ ජීවිතේ ඔබ උදේ නැගිට ගාම உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் காலையிலேயே எழுந்தவுடனே ඔබ දෙවියන් වහන්සේ සමග එක පටන් ගන්නවා නම් ඒ දවස සාර්ථක වෙයි. நீங்கள் தேவனோடு கூட அந்த நாளை ஆரம்பிப்பீர்கள் என்றால் அந்த நாளே உங்களுக்கு ஜெயம்தான். ඔබගේ ජීවිතේ නැගිට්ටම දෙවියන් වහන්සේව ප්‍රථම තිබ්බත් අනිත් හැම දෙයක්ම පිළිවෙලට එයි. உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எழுந்தவுடனேயே தேவனை முதலிடத்தை வைப்பீர்கள் என்றால் மற்ற எல்லா காரியங்களும் ඔබගේ கிரமமாகும். ඇඳේ නැගිට ගාම உங்கள் கட்டிலில் இருந்து எழுந்ததும் ඔබ විනාඩි 5ක් நீங்கள் ஒரு 5 நிமிடம் නැත්නම් 10ක් 10 நிமிடம் ඔබ දන ගාලා முழங்கால் படியிட்டு දෙවියන් වහන්සේට ඔබගේ ජීවිතය කැප කරලා தேவனுக்கு உங்கள் வாழ்க்கையை ඒ அர்ப்பணித்து දවස ඔබ කැප කරනවා නම් அந்த நாளை நீங்கள் அர்ப்பணிப்பீர்கள் என்றால் ඒ දවස අනිත් දවස වගේ සිදු වෙන්නේ නැහැ. அந்த நாளானது மற்றைய நாளை போல இராது. අනිත් දවසට වඩා උසස් දවසක් වෙයි. மற்ற நாளை காட்டிலும் அது உயர்ந்த நாளாயிருக்கும். ඔබගේ දවස ඔබ ෆෝන් එකකින් පටන් ගන්නවා නම් ඔබගේ ජීවිත අසාර්ථක වෙයි. உங்கள் நாளை நீங்கள் போனிலே ஆரம்பிப்பீர்கள் என்றால் உங்கள் அந்த நாள் தோல்விதான். ඔබගේ දවස ඔබ තේබෝන එකෙන් පටන් ගන්නවා නම් එහෙනම් ඔබගේ ජීවිත අසාර්ථක වෙයි. உங்களுடைய நாளை தேரினிலே ஆரம்பிப்பீர்கள் என்றால் அந்த நாள் தோல்விதான். ඔබගේ දවස ඔබ පටන් ගන්න ඕනේ දෙවියන් වහන්සේගේ අභිමුඛේ. உங்களுடைய நாளை நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும் தேவனுடைய சமூகத்திலே. ඒ නිසා ජීවිතය ඔබ දැනගන්න අවශ්‍යයි. எனவே வாழ்க்கையிலே நீங்கள் அறிய வேண்டும், දවස පටන් ගන්න ඕනේ දෙවියන් වහන්සේගෙන්. நாளை ஆரம்பிக்க வேண்டும் தேவனோடு. ඒ වගේ හැම දවසෙම යම්කිසි අරමුණක් උදෙසා ජීවත් වෙන්න අවශ්‍යයි. ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு நோக்கத்தோடு கூட வாழ வேண்டும். காலையிலே
තුන හැම දවසම යම් කිසි දෙයක් ඔබ ඉගෙන ගන්න අවශ්‍යයි. மூன்றாவது காரியம் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒன்றை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ඒ නිසා ඔබගේ ජීවිත මා කියන්න කැමති එක දවසේ සෙනසුරාදා උනාට දෙවියන් වහන්සේ ආස්කමක් කරන්න බලා සිටිනවා. எனவே நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற காரியம், நாளைய தினம் அது சனிக்கிழமையா இருந்தாலும் தேவன் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய காத்துக் මේක கொண்டிருக்கிறார். මම නොවේ කතා කරන්නේ. இதை நான் அல்ல මා பேசுவது, තුලින් දෙවියන් වහන්සේ ඔබට කතා කරනවා. எனக்குள்ளிருந்து தேவன் பேசுகிறார். ඔබගේ ප්‍රශ්නේ විසඳන්නට ඔබට පුළුවන් දෙවියන් වහන්සේගෙන් පමණයි. உங்கள் பிரச்சனைக்குரிய தீர்வை தேவன் மூலம் தான் பெற்றுக்கொள்ள முடியும். ජීවිතයේ ඔබ ඔබගේ ශක්තියෙන් පටන් ගත්තත් එදා දවස ඔබ ජීවත් වෙන්නේ අරි පොරබැඳීමක් සමග. உங்கள் வாழ்க்கையை அன்ற நாளிலே உங்கள் பலத்திலே ஆரம்பித்தீர்கள் என்றால் அந்த நாளை நீங்கள் போராடி தான் கடக்க வேண்டி ඔබ வரும். නැගිට ගාම විනාඩි 5ක් 10ක් දෙවියන් වහන්සේ වෙත ඉඳලා උන් වහන්සේට කැප කරලා ඒ දවස ඔබගේ ජීවිත කැප කරලා ස්වාමිනී මගේ මේ කාරණා මා කරන්න තිබුණා කියලා හැම දෙයක්ම කැප කරනවා. ස්වාමින් වහන්සේ ඒකේ සාර්ථකම ලබා நீங்கள் දෙයි. எழுந்தவுடனே 5-10 நிமிடம் தேவனுடைய பாதத்தில் இருந்து, ஆண்டவரே இன்றைய நாளிலே இந்த காரியங்களை உம்முடைய பாதத்திலே சமர்ப்பிக்கிறேன் ஐயா என்று சொல்லி அவர் பாதத்திலே நீங்கள் வைப்பீர்கள் என்றால் அந்த நாள் முழுவதிலும் அது ஜெயமும் வெற்றியுமாய் ඒ இருக்கும். දේව පාමුලේ ඉඳලා ඔබ කටින් ප්‍රකාශ කරන්නට அந்த தேவ பாதத்தில் இருந்து வாயினாலே මේක அறிக்கையிடுங்கள், දෙවියන් වහන්සේ මට මවපු දවසක්. இந்த நாளானது தேவனே எனக்கு உருவாக்கின நாள். මේ දවසේ මට ප්‍රීතිය සිදු වෙයි කියලා ප්‍රකාශ කරන්නට. இன்றைய நாளிலே எனக்கு மகிழ்ச்சி உண்டாகும் என்று அறிக்கையிடுங்கள். මේ දවසේ මම දෙවියන් වහන්සේ තුල කවුද කියලා මට දන්නවා. இன்றைய நாளிலே கர்த்தருக்குள்ளாய் நான் யார் என்பதை ඒ அறிவேன். නිසා මම සමාදානෙන් ජීවත් වෙනවා කියලා කියන්න. எனவே நான் சமாதானமாய் வாழ்வேன் என்று මේක சொல்லுங்கள். යක්ෂයාට ඇහෙන්න අවශ්‍යයි. இதை பிசாசு கேட்க ඒ வேண்டும். දවස් ඔබ දනගාලා ස්වාමින් වහන්සේගේ ඉදිරියේ කියන්න මේ දවස සමාදානේ දවසක් වෙයි කියලා. அன்றைய நாளிலே தேவ பாதத்திலே முழங்கால் படியிட்டு கோஷமிட்டு சொல்லுங்கள், இந்த நாள் சமாதானத்தின் நாள் என்று. මේ දවස මට සාර්ථක දවසක් කියන්න. இந்த நாள் எனக்கு வெற்றிகரமான நாள் என்று சொல்லுங்கள். දේව පාමුලේ ඉඳලා කියලා ඔබ නැගිටින මොහොතේ ඒ දවසේ උන්වහන්සේගේ සමාදානය උන්වහන්සේගේ ජයග්‍රහණය ඔබට ලැබෙයි. அந்த தேவ பாதத்திலே இருந்து அப்படி சொல்லி எழுந்திருக்கிறீர்களே, அந்த நாள் உங்களுக்கு சமாதானமும் ஜெயமுமான நாளாய் இருக்கும். ඔබගේ ප්‍රශ්නේ විසඳෙන්නේ ඒට උදෑසන ඔබගේ දනගාලා යාක්ෂා කරන මොහොතේ. உங்கள் பிரச்சனைகள் தீர்க்கப்படுவது நாளை காலையில் முழங்கால் படியிட்டு ஜெபிப்பதிலே. දෙවියන් වහන්සේ ඉදිරියේ ඔබ දනගාලා ස්වාමින් වහන්සේට කැප කරලා බලන ඒ දවස අනිත් දවසට වඩා මාත් ජයග්‍රහණ දවසකට උන්වහන්සේ පත් කරයි. தேவனுடைய பாதத்திலே இருந்து முழங்கால் படியிட்டு அந்த நாளை ஆரம்பித்து பாருங்கள். அந்த நாள் மற்ற நாளை விட வித்தியாசமான ஜெயமுள்ள நாளாய் இருக்கும். උන්වහන්සේත් එක්ක කතා කරන්න. அவரோடு பேசுங்கள். ඊට පස්සේ அதன் பின்பு මේ බයිබලේ இந்த பைபிளை එක කොටසක් කියවන්න. ஒரு பகுதியை வாசிங்கள். ඇයි? ஏன்? මේක කියවන මොහොතේ இதை வாசிக்கும் பொழுது එදා දවසේ තියෙන හැම බරක්ම ඔබගේ ජීවිතෙන් ඉවත් වෙයි. அன்றைய நாளிலே இருக்கிறதான எல்லா பாரங்களும் உங்கள் வாழ்க்கையை விட்டு கடந்து போகும். ඇයි? ஏன்? කෙනෙක් ඔබ දෙස බලලා කියනවා බය වෙන්න එපා මම ඉන්නවා කියලා. ஒருவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே நான் இருக்கிறேன் என்று. ඒතර ලොකු ශක්තියක් එනවා. அந்த வேளையிலே ஒரு பலன் வருகிறது. ඊට වඩා ශක්තිමත් තමයි උන්වහන්සේගේ මුඛෙන් එන වචනය. அதை விட பலனானது அவருடைய வாயினாலே இருந்து வருகிற මම வார்த்தை. උදේ බයිබලේ කියන මොහොතේ நான் காலையிலே வேதத்தை මම வாசிக்கும் பொழுது දෙවියන් වහන්සේ ගැන යමක් ඉගෙන ගන්නවා. நான் தேவனை குறித்து ஏதாவது ஒன்றை මම கற்றுக்கொள்கிறேன், දැනගන්නවා. நான் அறிந்து ඒක கொள்கிறேன். සත්‍යයි. இது சத்தியமான. නමුත් ஆனாலும் මම මේ කියවන මොහොතේ இதை வாசிக்கும் பொழுது මගේ බර අඩු වෙනවා. என் பாரங்கள் குறைகிறது. ඇයි? ஏன்? උන්වහන්සේ වචන මාව නිදහස් කරනවා. அவருடைய வார்த்தை என்னை விடுதலை ஆக்குகிறது. බයිබලේ සඳහන් කළ තියෙනවා සැබෑව නුඹලාව නිදහස් කරයි. வேதம் சொல்லுகிறது சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். මේක තමයි සත්‍යය. இதுவே சத்தியம். අල්ලියම නැගිටම බයිබලය අරන් ඔබ වාඩි වෙන්න. அதிகாலையில எழுந்ததுமே வேதத்தை ஏந்தி கொண்டு அமர்ந்து මම මේ බයිබලයේ වචනයක් කියවන්න නැතුව මම කවදාත් ෆෝන් එකේ මෙසේජ් එකක් බලන්නේ නැහැ. நான் வேதத்திலே இருந்து ஒரு வார்த்தையினும் வாசிக்காமல் போனிலே நான் ஒரு நாளும் மெசேஜை பார்ப்பதில்லை. එහෙම මම මෙසේජ් එකක් බැලුවොත් ඒක මට වේදනාවක් ඇති කරයි. அப்படி ஒரு மெசேஜை நான் பார்த்தாலே அது எனக்கு ஒரு வேதனையா இருக்கும். මගේ ජීවිත සාර්ථක වෙන්නේ හේතුව දිනපතාම මා දෙවියන් වහන්සේ සමග ඉන්න එක තමයි. என் வாழ்க்கை இவ்வளவு ஜெயமாய் மாற காரணமே ஒவ்வொரு நாளும் நான் தேவனோடு இருக்கிறபடினால். මම මේ දවස්වල සමග පාස්ටර්ස්ලාව දැක්කා. நான் இந்த காலகட்டங்களிலே ஒரு சில பாஸ்டர்மார்களை ඒ கண்டேன். පාස්ටර්ලා ඒගොල්ලන්ගේ සභාවේ කතා කරන්න ඕනේ කියලා මම කැමති වුණ දේ මේකයි. இந்த பாஸ்டர்மார்கள் அவர்கள் சபையிலே
பேச வேண்டும் என்று நான் விரும்பிய காரியம் இதுதான். මම උන්ට කතා කරන වෙලාව කිව්වා நான் அவர்களோடு பேசும் பொழுது අපි මේ சொன்னேன், සභාවට යන එක නෙවෙයි වැදගත්. நாம் இந்த சபைக்கு போவதல்ல முக்கியம், ඉරිදා පල්ලි එන එක වැදගත් නෑ. ஞாயிறு ஆராதனைக்கு வருவது முக்கியம் අපි அல்ல, දසෙන් කොටස දෙන එක නෙවෙයි වැදගත්. நாம் தசம பாகம் கொடுப்பது முக்கியம் අපි அல்ல, සේවයක් කරන එක නෙවෙයි වැදගත්. நாம் ஊழியத்தை செய்வது முக்கியம் அல்ல. ක්‍රිස්තියානි ජීවිතය කියන්නේ கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது දිනපතා දෙවියන් වහන්සේ සමග ජීවත් වීම. ஒவ்வொரு நாளும் தேவனோடு வாழ்வதாகும். හැමදාම මටයි දෙවියන් වහන්සේ අතර පුද්ගලික සම්බන්ධකමක් නැතුව ஒவ்வொரு நாளும் எனக்கும் தேவனுக்கும் ஒரு தனிப்பட்ட உறவில்லாமல் මේ සෙනගත්ත අස්සේ ඇවිල්ලා වාඩි වෙලා ඉන්න එකෙන් ප්‍රයෝජනක් නැහැ. இந்த ஜனக்கூட்டத்தின் மத்தியிலே வந்து அமர்ந்திருப்பதிலே பிரயோஜனமே இல்லை. අපි පුද්ගලිකව දෙවියන් වහන්සේ එක්ක සම්බන්ධයක් නැතුව පල්ලයට ඇවිල්ලා ලක්ෂයක් දෙන එකෙන් තේරුමක් නැහැ. நாம் தனிப்பட்ட ரீதியிலே வந்து தேவனோடு ஒரு தனிப்பட்ட உறவில்லாமல் ஆலயத்துக்கு வந்து 1,00,000 கொடுத்தாலும் அதிலே பிரயோஜனம் இல்லை. මේ සති තුනක් අපේ සභාවේ උන්වහන්සේ කතා කරන්නේ මට පොඩ්ඩක් නුඹගේ ජීවිතේ වෙලාවක් දෙන්න පුළුවන්. இந்த 3 வாரங்களுமே ஆண்டவர் நம்மோடு பேசுகிற காரியம் என்ன தெரியுமா? கொஞ்சமேனும் உன் வாழ்க்கையை எனக்கு கொடுப்பீரா என்று ஆரம்பிக்கிறார். උගාකයට විනාඩි 15ක් දෙවියන් වහන්සේට දෙන්න බෑ. இன்று அநேகர் இருக்கிறார்கள், ஒரு 15 நிமிடம் தேவ பாதத்திலே இருக்க முடியாது. ඒක එන ලොකු කරදරයක් වගේ එන ලොකු දිග වෙලාවක් වගේ තේරෙනවා. அது அவர்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை போலவும் அது நீண்ட ஒரு நேரத்தை போல தோன்றுகிறது. නමුත් පැය 3ක් යම්කිසි දෙයක් කරන්න යම්කිසි දෙයක් බලන්න උන්ට ඒක ප්‍රශ්නයක් නෑ. ஆனால் 3 மணித்தியாலங்கள் ஏதாவது ஒன்று செய்யவோ ஏதாவது ஒன்று பார்க்கவோ அவனுக்கு அது கஷ்டமான காரியம் නමුත් இல்லை. ඔබ දැනගන්න ஆனால் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், මේ ආත්මික තලය තමයි ඔබගේ මේ ලෞකික ලෝකයේ තලය වෙනස් කරන්නේ. இந்த ஆவிக்குரிய உலகம் தான் உங்கள் உலக பிரகாரமான உலகத்தையே மாற்றி அமைக்கும் මම என்று. උදේ පාන්දර දේව අභිමුඛයේ හිටියම එදා දවසේ මේ ආත්මික තලය වෙනස් කරයි. நான் தேவனுடைய பாதத்திலே காலையில இருந்தவுடனே அன்றைய நாளுக்குரிய காரியத்தை இந்த ஆவிக்குரிய மண்டலம் வித்தியாசமாக்கும். එනිසා මම ඔබගෙන් ඉල්ලන්න කැමතියි. எனவே உங்களிடத்தில் நான் வேண்டிக் கொள்வது, උදේ නැගිට්ටකම காலை எழுந்ததுமே ඔබේම දන ගාලා அப்படியே முழங்கால் යේසුනේ இயேசுவே, මගේ දවස ඔබට බාරයි. இந்த நாளை உங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ඔබගේ මඟ පෙන්වීම මට අවශ්‍යයි. உம்முடைய வழி நடத்தல் எனக்கு தேவை, ඔබගේ අනුශාසනා මට අවශ්‍යයි. உம்முடைய ஆலோசனை எனக்கு ඔබ தேவை. මාව මේ දවසේ ගෙනියන්න. நீர் இந்த நாளிலே என்னை கொண்டு செல்லும். මම කොයිද යන්න ඕන? நான் எங்கு போக வேண்டும், මොනා කරන්න ඕන? எதை செய்ய வேண்டும், මම මොනවද කතා කරන්න நான் ඕන? என்னத்தை பேச வேண்டும், හැම දෙයක්ම எல்லாமே ඔබ සකස් කරන්න. நீர் சரிப்படுத்தும். මගේ ජීවිතේ හැම දෙයක්ම ඔබ පිළිවෙල කරන්න. என் வாழ்க்கையில் இருக்கிற சகல காரியத்தை நீர் ஒழுங்கமையும். ඒක ඔබ ප්‍රකාශ කරලා அதை நீங்கள் அறிக்கை යක්ෂයාට ඇහෙන්න කියන්න. பிசாசு கேட்க මේ சொல்லுங்க. දවසේ මා සතුටෙන් ජීවත් වෙනවා. நான் இன்றைய நாளிலே மகிழ்ச்சியாய் මේ வாழ்வேன். දවසේ මට සමාදාන ඇති වෙයි. இன்றைய நாளிலே எனக்கு சமாதானம் මේ உண்டாகும். දවසේ මට සපලත්ව ඇති වෙයි. இன்றைய நாளிலே எனக்கு செழிப்புண்டாகும். එහෙම ප්‍රකාශ කරලා அப்படி அறிக்கையிட்டு උන්වහන්සේගේ වචනය අරන් කියවන්න. அவருடைய வார்த்தை எடுத்து வாசியுங்கள். උන්වහන්සේගේ පාමුලට එන මොහොතේ අපේ බාර ඉවත්. அவருடைய பாதத்துக்கு வரும் பொழுதே நம்முடைய பாரங்கள் நீங்கும், අපේ දුක ඉවත්. எங்கள் துக்கம் நீங்கும், අපේ කරදර අපේ පාපයේ බර හැම දෙයක්ම ඉවත්. எங்களுடைய பிரச்சனைகளும் பாவத்தின் பாரமும் நீங்கி ஒளிந்து போகும். මේක උදේ කියවන්න නැති අය இதை காலையிலே ඒ வாசிக்காதவர்கள் දවසේ ලොකු බාරත් එක්ක තමයි ඇවිදින්නේ. அந்த நாளிலே அவர்கள் ஏதோ ஒரு பெரிய பாரத்தோடு தான் நடப்பார்கள். දෙවියන් වහන්සේට දැන දෙන්න. தேவனுக்கு இடம் கொடுங்கள். අමාරු දේවල් ඔබට ලේසියෙන් කරන්න පුළුවන් වෙයි. கஷ்டமானவைகளை இலகுவாய் உங்களுக்கு செய்ய முடியும். බයිබලයේ එක මිනිහෙක් හිටියා. வேதத்தில் ஒரு மனிதன் ඒ இருந்தார். මිනිහගේ නම දාවීද්. அந்த மனிதனுடைய பேர் வந்து தாவீது. මේ දාවීද් පවුලේ 8 වෙනි ළමයා. இந்த தாவீது குடும்பத்திலே 8வது நபர். පවුලේ ලොකු උත්සවයක් තියෙන මොහොතේ ආව කැඳවුවේ නැහැ ගෙදරට. குடும்பத்திலே பெரும் விழாக்கள் இருக்கும் சந்தர்ப்பத்திலே அவரை வீட்டுக்கு அழைக்க ඔහු மாட்டார்கள். වනාන්තරේ බැටළු බලාගෙන හිටියා. அவன் வனாந்தரத்திலே ஆடு மேய்த்து ඔහුට கொண்டிருந்தான். වැදගත්කමක් දුන්නේ නැහැ. அவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. නමුත් දෙවියන් වහන්සේ උසස් කළා. ඒ ඊශ්‍රායල් දේශේ රජෙක් කැඩෙට පත් කළා. ஆனால் தேவன் அவனை உயர்த்தி அந்த இஸ்ரவேல் தேசத்துக்கே ராஜாவாய் மாற்றினார். හේතුව මොනවාද? காரணம் தான் என்ன? ඔක් කියනවා. அவன் சொல்லுகிறான், කොයි මොහොතේ එළි වෙයිද? எப்பொழுது விடியுமோ, කොයි මොහොතේ අලියම්
වෙලාව පැමිණේද எப்பொழுது விடியுமோ என்று දෙවියන් වහන්සේගේ පාමුල සිටින්න நான் தேவனுடைய பாதத்தில் இருக்கிறேன். ප්‍රකාශ කරනවා அவன் அறிக்கை இடுகிறான். අල්ලියම මා උන්වහන්සේ දෙස බලනවා நான் அதிகாலையில் உம்மை தேடுகிறேன். අල්ලියම මගේ දෑත් දෙක දෙවියන් වහන්සේ දිගු කරනවා அதிகாலையில் என் இரு கரங்களை தேவனுக்கு நேராய் உயர்த்துகிறேன். ඇයි දෑත් දෙක අල්ලියම උසස් කරන්නේ ஏன் அதிகாலையில் இரு கரங்களை தேவனுக்கு நேராய் உயர்த்த வேண்டும்? ස්වාමීනි මාගාව මොකුත් නැහැ கர்த்தாவே என்னிடத்திலே ஒன்றும் இல்லை. මේ තවස ඔබ බාර ගන්න இந்த நாளை நீர் பொறுப்பிடும். ඔබ මා බාර ගන්න நீரே பொறுப்பிடும். හැමදාම ඔහුගේ ජීවිතයක තිබුණා ஒவ்வொரு நாளும் அந்த பழக்கம் அவனுக்கு இருந்தது. ඔහුගේ වේදනාව ඉවත් වුණා அவன் வேதனைகள் நீங்கி බයිබලේ සඳහන් කරලා තියෙනවා வேதம் சொல்லுகிறது ඔහු අල්ලියම දෙවියන් වහන්සේ සොයපු නිසා அவன் அதிகாலையிலே தேவனை தேடினபடினால் ලොකු මිනිසෙක් යෝධයෙක් ආපු මොහොතේ பெரிய ஒரு அரக்கன் வந்த பொழுதும் ගෝලියත් කියන කෙනෙක් ආවා கோலியாத் என்கிற ஒருவன் வந்தான். ඊශ්‍රායල් දේශම බය වෙලා හිටියේ இஸ்ரவேல் தேசமே பயந்திருந்தது. දවස් 40ක් ගෝලියත් ආවා 40 நாட்கள் கோலியாத் வந்தான். රජා බය වුණා ராஜாவும் பயந்தான். කවුරුත් යුද්ධයට ගියේ නැහැ யாருமே கிட்ட போகவில்லை. යුද්ධයට ගියේ නැහැ யுத்தத்துக்கு போகவில்லை. ජය ගත්ත නැහැ ஜெயம் பெறவில்லை. ප්‍රශ්නේ ඒම තිබුණා பிரச்சனை அப்படியே இருந்தது. දාවිත් ආවා ஆனால் தாவீது வந்தான். ඔහු බැලුවා அவன் பார்த்தான். ඇයි මෝට බය වෙන්නේ ஏன் இவனுக்கு பயப்பட வேண்டும்? දෙවියන් වහන්සේ සිටිනවා කියලා தேவன் இருக்கிறார் என்று අල්ලියම නැගිටලා அதிகாலையிலே ඔහු எழுந்து ගල් පාක් හොයාගෙන அவன் 5 கற்களை எடுத்து ඒ කැටපොල්ලක තියාගෙන அந்த கட்டப்பலை எடுத்து ඔහු ගිහිල්ලා ඒ මනුස්සයත් එක්ක යුද්ධ කළා அவன் போய் அந்த மனிதனோடு யுத்தம் ඔහු பண்ணினான். එක කලෙම ඔහු විනාශ කළ දැම්මා ஒரே ஒரு கல்லினாலே அவனை அழித்து போட்டான். ඒකට හේතුව මොනවාද அதுக்கு காரணம் தான் ඒක என்ன? කලද அதுக்கல்ல ඉල් නෑ இல்லை. ඒක දෙවියන් වහන්සේගේ දෑත அது தேவனுடைய கரம். ඉතා සෑල්වෙන් ලේසින් සිදු වුණා மிக இலகுவாய் லேசாய் நடந்தது. අල්ලියම නැගිටිනා අයට ප්‍රශ්නය ලොකුවට තිබෙන්නේ அதிகாலையில எழுந்திருக்கிறவனுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனையும் அது பெரிய பிரச்சனையா ඒක இருக்காது. සෑල්වේ அது இலகுவாகும். ඔබ මෝඩයෙක් වුණත් හරි நீங்கள் முட்டாளா இருந்தால் අල්ලියම නැගිටින්න அதிகாலையில எழுந்திருங்கள். බුද්ධිමත් අයට කරන්න බැරි දේවල් දෙවියන් වහන්සේ ඔබ තුලින් කරයි ஞானவான்கள் செய்ய முடியாதவைகளை தேவன் உங்களை கொண்டு செய்வார். මම ඔබට කියන්න ඕනේ මේ நான் කාරණේ உங்களுக்கு இது சொல்லுகிறேன். පාස්ටර් பாஸ்டர் විනාඩි 15 15 මා நிமிடம் දේව පාමුලේ හිටියා நான் தேவ பாதத்தில் මා இருந்தால் දියුණු වෙනවද நான் முன்னேறுவேனா? ඒක මෝඩ දෙයක් නේ කියලා අහන්න அது පුළුවන් முட்டாள்தனம் என்று கேட்கலாம். මම ඔබට කියන්න කැමතියි நான் உங்களுக்கு ඔබ சொல்லுகிறேன். ජොබ් එකේ ඉන්න එක තමයි මෝඩකම நீங்கள் ஜாப்பில் இருப்பதால் முட்டாள்தனம். ඔබගේ බිස්නස් කරන එක තමයි මෝඩකම நீங்கள் பிசினஸ்ல இருப்பதால் மடத்தனம். ඔබගේ බුද්ධිමත් දේ තමයි අල්ලියම උන්වහන්සේ සොයන එක உங்களுடைய ஞானத்துக்குரிய காரியம் தான் அதிகாலையில அவரை මම ඔබට தேடுவது. කියන්න කැමතියි நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். අල්ලියම ඔබ දෙවියන් වහන්සේ සමග හිටියා அதிகாலையில நீங்கள் தேவனோடு இருந்தால் දෙවියන් වහන්සේ ඔබ වෙනුවෙන් යුද්ධ කරා தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ඔබගේ ජීවිතේ කරන්න බැරි දේවල් උන්වහන්සේ කරන්න උදව් කරයි உங்கள் வாழ்க்கையிலே செய்ய முடியாதவர்களை செய்ய உதவி செய்வார். මෙච්චර කල් පසු කරන්න බැරි දේවල් උන්වහන්සේ පසු කරන්න තමයි இவ்வளவு காலம் கடக்க முடியாதவைகளை அவர் கடக்க வைப்பார். ඔබගේ ජීවිතේ වැදගත් මේක உங்கள் வாழ்க்கையில் இது ரொம்ப முக்கியம். දවස පටන් ගන්න நாளை ஆரம்பியுங்கள் දෙවියන් වහන්සේ සමග தேவனோடு. දෙවියන් වහන්සේ සමග தேவனோடு දවස පටන් ගන්න நாளை ஆரம்பியுங்கள் දෙවියන් වහන්සේ සමග தேவனோடு. ඔබගේ ජීවිතේ සාර්ථකකම දකි உங்கள் வாழ்க்கையில வெற்றியை හැම காண்பீர்கள். දවසම ඔබ දිනයි ஒவ்வொரு நாளிலும் நீங்கள் හැම ஜெயிப்பீர்கள். දවසම දියුණු වෙයි ஒவ்வொரு நாளும் நீங்கள் හැම முன்னேறுவீர்கள். දවසම ඔබ ඉස්සරහට යයි ஒவ்வொரு நாளும் நீங்கள் முன்னோக்கி செல்வீர்கள். මේක වැදගත් இது ரொம்ப මේ முக்கியம். ලෝකේ පාලනය කරන දෙවියන් වහන්සේ ඉදිරියේ දනගසන්න இந்த உலகத்தை ஆளுகை செய்கிற தேவனுக்கு முன்பதாக முழக்கால் ඔබ படியிருங்கள். පුදුම වෙයි நீங்கள் பிரமிப்பீர்கள். මෙව කොහොමද සිදු වෙන්නේ இது කියලා எப்படி நடக்கிறது என்று. ලෙඩ නැති ජීවිතය வியாதியற்ற ஒரு வாழ்க்கை, ආශිර්වාද ජීවිතය ஆசீர்வாதமான வாழ்க்கை. මොන්න දෙයක් විරුද්ධව ආවත් ඔබ ජය ගනී எது எதிர்த்து வந்தாலும் நீங்கள் ஜெயிப்பீர்கள். ඔබ දෙවියන් වහන්සේ සමග පටන් ගන්න நீங்கள் தேவனோடு ஆரம்பியுங்கள். මේක තමයි ඔබගේ ජයග්‍රහණය அதுதான் உங்கள் வெற்றி. ඔබගේ ජයග්‍රහණය உங்கள் வெற்றி දවසේ අන්තිමේ නොවේ நாளிலே கடைசியிலே அல்ல, දවසේ අන්තිමේ නොවේ நாளிலே முடிவிலே அல்ல, දවසේ ප්‍රථම දියනේ நாளிலே ஆரம்பித்து ආවද කියන්න இருக்கிறது. කැමතියි நான் உங்களுக்கு சொல்கிறேன், මගේ ජීවිතේ என் வாழ்க்கையிலே උදෑස්නම දන ගැව්වා நான் காலையிலே முழக்கால் මම படித்தால் දන්නවා எனக்கு தெரியும் එදා දවස මට මම ජයක අරන් ඉවරයි කියලා அன்றைய நாளிலே நான் வெற்றி பெற்றேன் මම என்று. ජය අරන් ඉවරයි කියලා මට வெற்றி දන්නවා பெற்றேன் என்று எனக்கு ඉතින් தெரியும். ලේසින් ඉවර වෙයි இது எவ்வளவாய் முடியும்? යුද්ධ ආයුධ වලින් කරන්න බැරි දේවල් එක කලකින් ජයගත්තා யுத்த ஆயுதங்களால் செய்ய முடியாதவைகளை ஒரே ஒரு
கல்லினாலே ஜெயம் கொண்டார். උදල් වලින් කරන්න බැරි දේවල්, கத்தினால செய்ய முடியாதவைகள், ඩොක්ටර්ස්ලාට කරන්න බැරි දේවල්, டாக்டர்களுக்கு செய்ய முடியாதவைகள், ඩොක්ටර්ලාට සුව කරන්න බැරි දේවල්, டாக்டர்கள் சுகப்படுத்த හැම முடியாதவைகள் දෙයක්ම සිදු වේ. எல்லாமே நடக்கும். ඔබට කෙනෙක් කැමති. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ඔබට පාස්ටර් කෙනෙක් අවශ්‍ය නැහැ. உங்களுக்கு ஒரு பாஸ்டர் தேவையில்லை, ඔබට අවශ්‍යයි දෙවියන් වහන්සේ. உங்களுக்கு தேவை ඔබ தேவன். දෙවියන් වහන්සේ සමග හිටියත් நீங்க தேவனோடு இருந்தால் පාස්ටර් ඔබගේ ඔළුවේ අත තියන්න ඕනේ නැහැ. பாஸ்டர் உங்கள் தலையில கை வைக்க தேவையில்லை. පාස්ටර්ගේ අතේ නොවයි බලය තියන්නේ. பாஸ்டருடைய கையிலே அல்ல வல்லமை ඔබගේ உண்டு. දනිස් වල බලය உங்கள் තිබෙනවා. குணம் கால்களிலே பலன் ඔබගේ உண்டு. ජීවිත වෙනස් වෙයි. உங்கள் வாழ்க்கை மாறும். මම ඔබට කෙනෙක් කැමති. நான் உங்களுக்கு ඔබ சொல்லுகிறேன், හැම ඉරිදම පල්ලියෙන්න. நீங்கள் ஒவ்வொரு ஞாயிறும் හැම மாலை සිකුරාදම வாருங்கள். එන්න. ஒவ்வொரு வெள்ளியும் ඔබ வாருங்கள். මට කියයි. நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், පාස්ටර් பாஸ்டர், තාම මගේ ප්‍රශ්නේ ඉවරුන්නේ නැහැ කියලා. இன்னும் என் பிரச்சனை நீங்கவில்லை என்று. ඔව්. ஆம், එහෙම තමයි සිදු වෙන්නේ. அப்படித்தான் நடக்கும். නමුත් එත උදේ ඔබ දැනගන්න. ஆனால் நாளை காலை முழங்கால் එක படியுங்கள். දවසයි ஒரே நாள் ඔබගේ ජීවිතේ ජය ලැබේ. உங்கள் வாழ்க்கையில ஜெயம் கிடைக்கும். දෙවියන් වහන්සේ සොයනව අයට කිසිම යාපතක් අඩු වෙන්නේ නැහැ. தேவனை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ඔබ දෙවියන් වහන්සේ සොයන. நீங்கள் தேவனை தேடுங்கள். උදේ නැගිට ගමන් ඔබගේ ෆෝන් එක, ටෙලිෆෝන් එක කොයිද තියන්නේ? காலையில எழுந்ததுமே தேடுவீர்கள், டெலிபோன் எங்க இருக்கிறது என்று. ඒක නොවේ වැදගත්. அதுவல்ல முக்கியம். ඔබට අවශ්‍ය දෙවියන් වහන්සේ. உங்களுக்கு தேவை தேவன். ඔබ සාර්ථක කරන්න. நீங்கள் ஜெயமுள்ளவர்களாக ඔබ இருங்கள். දෙවියන් වහන්සේගේ පිළිලා ඉන්න. நீங்கள் தேவனுக்குள்ளே நிரம்பிருங்கள். ඒක තමයි ඔබගේ ජීවිතේ සාර්ථක. அதுதான் உங்கள் வாழ்க்கையின் ஜெயம். ஆமென். ඔබ අසුබන්න. நீங்கள் அமர்ந்து கொள்ளலாம். ඔබ යෝධයන්ව මරන්න අවශ්‍ය නම් நீங்கள் அரக்கர்களை கொல்ல வேண்டும் என்றால், එන ආලියම නැගිටින්න අවශ්‍ය. அப்படி என்றால் அதிகாலையில் எழுந்து விடுங்கள். මා සමග සේවය කරන දේවදාසයන්, என்னோடு கூட ஊழியம் செய்கிறதான ஊழியர்கள், ස්ටාෆ් ஸ்டாஃப், හැම කෙනෙක් කැමති. எல்லோருக்கும் நான் சொல்ல விரும்புகிறேன், ඔබගේ දවස ඔබ ආලියම පටන් ගත්ත නැත්නම් உங்களுடைய நாளை நீங்கள் அதிகாலையில் ஆரம்பிக்காவிட்டால் මට ඕගලන්ට එක්ක සේවය කරන්න අමාරු වෙයි. எனக்கு உங்களோடு ஊழியம் செய்ய அது கஷ்டமா இருக்கும். ඇයි? ஏன்? ඔබ සාර්ථක වෙන්නේ නැහැ. நீங்கள் வெற்றிகரமாகுங்கள். ඔබ සාර්ථක වෙන්නේ නැහැ. நீங்கள் வெற்றியாளராய் இருப்பதில்லை. ඔබට අවශ්‍යයි දෙවියන් වහන්සේ එක්ක පුද්ගලික සම්බන්ධකම. உங்களுக்கு தேவைப்படுவது தேவனோடு தனிப்பட்ட ஒரு உறவு. දෙවියන් වහන්සේ කියනවා தேவன் சொல்லுகிறார், මාව සොයන්නව අයට என்னை தேடுகிறவர்களுக்கு කිසි ආපතක් අඩු වෙන්නේ නැහැ. எந்த நன்மையும் குறையாது. අපි එක දෙයකින් අඩු වෙලා අඩු නොවේ ජීවත් වෙන එක දෙවියන් වහන්සේ කැමති. நாங்கள் ஒன்றிலேனும் குறைவுபடாமல் வாழ்வதே தேவனுடைய சித்தம். ඒ දෙවියන් වහන්සේ අපේ සුවගේ පියා. அந்த தேவன் நம்முடைய பரலோக தகப்பன். ඒ පියාණන් වහන්සේ මේ ස්ථානයේ ඉන්නවා. அந்த தகப்பன் இந்த இடத்துல இருக்கிறார். අපි කැමතිද අපේ දරුවන්ට යම් කිසි එක එක දේවල් වල අඩුවක් තබන්න එක? நாம் ஒரு நாளும் விரும்புவோமா நம்முடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒன்றிலே நாங்கள் குறைகள் வைக்க? இல்லை. සමහර මිනිස්සු කියන්න පුළුවන් යම් කිසි අඩුවක් කොහොමද තියෙයි තමයි කියලා. ஒரு சில மனிதர்கள் சொல்வார்கள் ஏதோ ஒரு குறை ஒன்று இருக்கத்தான் செய்யும் என்று. இல்லை. දෙවියන් වහන්සේ සොයන්නව අයට தேவனை தேடுகிறவர்களுக்கு කිසි ආපතක් අඩු වෙන්නේ. எந்த நன்மையும் குறையாது. දෙවියන් වහන්සේ සොයන්නව අයට ප්‍රශ්නයක් ආවත් ඒ ප්‍රශ්නය යම් කිසි ආශිර්වාද දෙසයි. தேவனை தேடுகிறவர்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தாலும் கூட அந்த பிரச்சனையும் ஒரு ஆசீர்வாதத்துக்கே. මා ඔබට කියන කැමති. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், හැම දවසම දෙවියන් වහන්සේට කැප කරන්න. ஒவ்வொரு நாளையும் தேவனுக்கு அர்ப்பணியுங்கள். මම උදෑසන එහෙම මම දන ගන්නවා. நான் அதிகாலையிலே அப்படியே நான் முழங்கால் படியிடுவேன். ස්වාමිනේ මේ දවස් ඔබට බාරයි. கர்த்தாவே, இந்த நாள் உமக்கு මගේ சமர்ப்பிக்கிறேன். දෑත් දෙක ඔසවලා උන්වහන්සේට කියනවා. என் இரு கரங்களை உயர்த்தி அவருக்கு சொல்வேன், ඔබයි මගේ ශක්තිය. நீரே என் பலன், ඔබයි මගේ බලය. நீரே என் சக்தி. මට මේ දවසේ මේ දේවල් තියෙනවා. எனக்கு இன்ற நாளிலே இந்த காரியங்கள் உண்டு. ඔබ ඒ හැම දෙයක්ම කරලා දෙන්න. நீர் அவைகள் எல்லாம் செய்து கொடுத்தரலாம். මගේ ජීවිතේ දියුණු කරන්න. என் வாழ்க்கை முன்னேற வையும். ඔබ තමයි நீர்தான் මගේ ආශිර්වාදය. என் ஆசீர்வாதம். මම බයිබලය අරලා මම කියවනවා. நான் வேதத்தை விரட்டி நான் வாசிப்பேன். මගේ කනට ඇහෙන්න කියනවා. என் காது கேட்க வாசிப்பேன். මගේ හැම බාක් මෙතනින් ඉවරයි. என்னுடைய எல்லா பாரங்களும் அத்தோடு මට முடிந்துவிடும். විශාල ප්‍රශ්නවල් තියෙනවා තමයි. எனக்கு பெரிய பிரச்சனைகள் உண்டுதான். නමුත් කිසිම ප්‍රශ්නයක් මාව විනාශ කරන්න. ஆனால் அந்த எந்த பிரச்சனையும் என்னை அழிக்க முடியாது. මට ගොඩක් ලොකු ලොකු අවශ්‍යතා තියෙනවා. எனக்கு பெரிய பெரிய தேவைகள் உண்டு. දෙවියන් වහන්සේ හැම දෙයක්ම සපයනවා. தேவன் அந்த எல்லாவற்றையும் சந்திக்கிறார். කවදාත් උන්වහන්සේ මාව අත්හැරේ නැහැ. ஒரு நாளும் அவர் என்னை விடவில்லை. කවදාත් අත්හැරේ නැහැ. ஒரு நாளும் கைவிடவில்லை. මම ඔබට කියන කැමති. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், සභාවේ ඉන්න එක නොවේ වැදගත්. சபையில இருப்பதெல்லாம் முக்கியம். අල්ලියම ඔබගේ ඇඳ ගාව දෙවියන් වහන්සේ සමග ඉන්න එක වැදගත්. அதிகாலையிலே உங்கள் கட்டில்
காட்டில் அண்டையிலே தேவனோடு இருப்பதுதான் முக்கியம். ගීතවල 25:1 දාවිද් කියනවා. சங்கீதம் 25:1 தாவீது ගීතවල சொல்கிறார், 25:1 ඕක කියනවා. ස්වාමිනේ ඔබ දෙසට මාගේ ආත්මය ඔසවමි. அவன் சொல்லுகிறான், கர்த்தாவே உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். ස්වාමිනේ මාව ඔබ වෙත ඔසවනවා. ஆண்டவர் என்னை உம்முடைய இடத்தில் உயர்த்துகிறேன். දාවිද් කියනවා මාව ඔබ ගාව තියෙනවා ස්වාමිනේ. தாவீது சொல்கிறான், ஆண்டவரே என்னை உம்மண்டையிலே வைக்கிறேன். ඔබ දනගාලා නැත්නම් ඉටකන ස්වාමින් වහන්සේ දෑත් දෙක ඔසවා කියන්න ස්වාමිනේ මාව මේ දවසේ ඔබට භාග දෙනවා. நீங்கள் முழங்கால் பிடியோ இல்லாவிட்டால் நின்று கொண்டோ சொல்லுங்கள், ஆண்டவரே இன்றைய நாளிலே என்னை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். ඔබට පේනවා යම් කිසි ලොකු ප්‍රශ්නයක්. உங்களுக்கு விளங்குகிறது ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை ඒ என்று. ප්‍රශ්නේ උන්වහන්සේට භාග දෙන්න. அந்த பிரச்சனையும் அவருக்கு ஒப்புக் கொடுங்கள். මම ළඟදී ඉස්පිරිතාලට ගියා. அண்மையிலே நான் வைத்தியசாலை சென்றேன். කෙනෙක්ට යාච්ඡා කරන්න. ஒருவருக்கு ஜெபிக்க කිසිම බලාපොරොත්තුවක් නැහැ. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. ඩොක්ටර්ස්ලා අත්හැරලා හිටියේ. டாக்டர்கள் கைவிட்டு விட்டார்கள். ජීවත් වෙන එක විශ්වාස කරන්න බෑ. இவர் வாழ்வது நம்ப முடியாது. මෙයා මැෂින් එකේ තමයි දැන් ජීවත් වෙන්නේ. இப்பொழுது இவர் வாழ்ந்து கொண்டிருப்பது மெஷினிலே தான். ඩොක්ටර්ලා ඔපරේට් කළා ඒක මිස් වෙලා. டாக்டர்கள் ஆபரேஷன் பண்ணாலும் அது மிஸ் ஆகிவிட்டது. ගිය සතියේ මේ දවස් 4කට කලින් 4 நாட்களுக்கு முன்பு මම එතන ගිහලා යාච්ඡා කළා. நான் அங்கு போய் ஜெபித்தேன். මම ෆෝන් එකේ යාච්ඡා කළා. நான் போனிலே ஜெபித்தேன். ප්‍රථම ෆෝන් එකේ යාච්ඡා කළා. முதலாவது போனிலே ඒගොල්ලෝ කිව්වා ஜெபித்தேன். මොකුත් සිදු වෙන්නේ නැහැ. அவர்கள் சொன்னார்கள் ஒன்றும் நடக்கிறதில்லை. මේ ඔක්සිජන් දීලා දෙන්නේ මේ මැෂින් එක තමයි යගේ මේ උලංග ගිහලා එන්නේ. ஆக்சிஜன் கொடுத்தாலும் கூட மெஷினிலே தான் காற்று போய் வருகிறது. මම කිව්වාගේ මම ෆෝන් එකේ යාච්ඡා කරනවා. நான் சொன்னேன், சரி நான் போனிலே ஜெபிக்கிறேன். කනගාව ෆෝන් එකේ තියන්න කියලා. காதருகிலே போனை வைங்கள். ICU එකේ ஐசியூலே පුදුම ඒ අවස්ථාව ලැබුණ එක. புதுமை அந்த சந்தர்ப்பம் கிடைத்தது. මම යාච්ඡා කළේ වුණාම நான் ஜெபித்து முடிந்தது. ඒගොල්ලෝ කිව්වා அவர்கள் சொன்னார்கள், එයාගේ ඇඟ ඔය එල්ලෙන්න පටන් ගන්නවා. அவருடைய சரீரம் அசைய ஆரம்பித்தது. හalleluya. ஹalleluya! මොන පුදුමයක්ද. எவ்வளவு புதுமையானது. ඒගොල්ලෝ කෝ පාස්ටර් යාච්ඡා කම වෙනසක් සිදු වුණා පාස්ටර්. பாஸ்டர், நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஒரு மாற்றம் உண்டானது பாஸ்டர். මම කිව්වා ඊට දවසේ මම එන්නම් කියලා. நான் சொன்னேன், நாளை நான் வருகிறேன் මම என்று. අත තිබ්බා. நான் கையை එයා வைத்தேன். වෙවුලන්න පටන් ගත්තා. அவர் நடுங்க ஆரம்பித்தார். ඊට පස්සේ එයා කට කළා ආමේන් කියලා කිව්වා. அதன் பின்பு வாயை திறந்து அவர் ஆமென் என்று சொன்னார். හැම දෙයක්ම ඉවරයි කියපු තැනේ දෙවියන් වහන්සේ නැවත ජීවනයක් දීලා எல்லாமே වෙනස ඇති කළා. எல்லாமே முடிந்தது என்று இருக்கும் நேரத்தில் திரும்ப தேவன் ஜீவனை கொடுத்து எல்லாவற்றையும் மாற்றி මේ அமைத்தார். රාත්‍රියේ ඔබගේ ජීවිතේ යම් කිසි දෙයක් ඉවරයි කියලා ඉන්න පුළුවන්. இந்த இரவிலே கூட உங்கள் வாழ்க்கையில கூட ஏதோ ஒன்று முடிந்து விட்டது என்று சொல்லலாம். ඔබගේ ස්වාමි පුරුෂයා නිසා, உங்கள் கணவனின் நிமித்தம், ඔබගේ භාර්යාව නිසා உங்கள் மனைவி நிமித்தம் ජීවිතේ ඉවරයි කියලා හිතන්න පුළුවන්. வாழ்க்கையே முடிந்து விட்டது என்று நினைக்கலாம். give up කරන්න එපා. பின்வாங்க வேண்டாம். දෙවියන් වහන්සේට පුළුවන් හැම දෙයක්ම රීසෙට් කරලා හරියට සකසලා උන්වහන්සේට දෙන්න. தேவனுக்கு முடியும் எல்லாம் சரிவர ஃபிக்ஸ் பண்ணி வடிவமைத்து சரியானதாய் உங்களுக்கு கொடுக்க. මගේ දෙවියන් වහන්සේට පුළුවන් ඔබ නැති කළා වූ හැම දෙයක්ම නැවත 100 ගුණයක් ඔබගේ අතට දෙන්න. என் தேவனுக்கு முடியும் நீங்கள் இழந்த எல்லா காரியங்களையும் திரும்ப 100 மடங்காய் உங்கள் கையில் கொடுக்க. විශ්වාස කරන්න. நான் சொல்வதை நீங்கள் මගේ நம்புங்கள். අතේ නොවේ බලය තියෙන්නේ. என் கையிலே அல்ல வல்லமை இருக்கிறது. මගේ විශ්වාසය තබන්න එපා. என்னை குறித்து நீங்கள் விசுவாசம் வைக்க வேண்டாம். දෙවියන් වහන්සේ විශ්වාස කරන්න. நீங்கள் தேவனை விசுவாசியுங்கள். ඔබගේ ප්‍රශ්නට මම යාක්ෂා කරන්නට වඩා ඔබ යාක්ෂා කරන්නට ඒක ඉතා බලවන්තයි. உங்கள் பிரச்சனைக்காய் நான் ஜெபிப்பதை காட்டிலும் நீங்கள் உங்கள் பிரச்சனைக்கு ஜெபிப்பது அது மிக பலனுள்ளது. දෙවියන් වහන්සේ දවස බාර කළ කියන ස්වාමිනේ අද දවසේ මම මොනා කරන්න ඕනේද? அன்றைய நாளை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து சொல்லுங்கள், கர்த்தாவே இன்றைய நாளிலே நான் என்னத்தை செய்ய මම வேண்டும், කොතනද යන්න ඕනද? நான் எங்கு செல்ல මම வேண்டும், මොනවාද කතා කරන්න நான் ඕනේ? எதை பேச මේ வேண்டும், හැම දෙයක්ම ඔබ මා තුලින් ඔබම කළ මැනව කියලා කියනවා. எல்லாவற்றையும் என் மூலம் இருந்து நீரே செய்தருளும் என்று දෙවියන් சொல்லுங்கள். වහන්සේ සියල්ල වෙනස් කරයි. தேவன் சகலதையும் மாற்றுவார். විලාපගේ 3 වෙනි පරිච්ඡේදය දෙවක 22 23 සඳහන් කළ තියෙනවා. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, අපි විනාශ නොවී සිටීම උන්වහන්සේගේ අනුග්‍රහය. நாங்கள் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய சுத்த අපි கிருபை. නැති වෙන්නේ නැතු වෙන්න එක දෙවියන් වහන්සේගේ நாம் අනුග්‍රහය. அழியாமல் இருக்கிறோமே அது தேவனுடைய கிருபை. 23 වෙනි වචනේ සඳහන් කළ තියෙනවා. 23ஆம் வசனம் ඒවා சொல்கிறது, උදයෙන් උදය අලුත්ව තිබේ. அவைகள் காலை தோறும் புதிதானவைகள். හalleluya. Hallelujah. හalleluයාම. அதிகாலையிலே අලුත් දේවල් දෙවියන් වහන්සේගෙන් ලැබෙනවා. புதியவைகள் தேவனிடத்திலிருந்து අලුත් கிடைக்கும். දේවල් දෙවියන් වහන්සේගෙන් ලැබෙනවා. புதியவைகள் தேவனிடத்திலிருந்து கிடைக்கும். උදයෙන් පාන්දර නැගිට්ටම அதிகாலையில எழுந்ததுமே අලුත් ශක්තිය ලැබෙනවා. ஒரு புதிய பலன் கிடைக்கும், අලුත් ආශිර්වාද ලැබෙනවා. புதிய ஆசீர்வாதம் கிடைக்கும், අලුත් කරුණාව ලැබෙනවා. புதிய கிருபை கிடைக்கும். ඒ නිසා තමයි எனவேதான் අපි විනාශ වෙන්නේ නැති වෙන්නේ. நாங்கள் அழியாமல் අද හොඳ இருக்கிறோம். තත්ත්වෙ ඉන්නේ. இன்று நல்ல நிலையிலே நாம் இருக்கிறோம். අල්ලියම නැගිටින්න බෑ.
අවශ්‍යයි. அதிகாலையில் இருந்திருக்க வேண்டும். අවසානයේ එක දෙයක් කියලා යාචනා කරනවා. நான் கடைசியாய் ஒன்றை சொல்லி ஜெபிக்கட்டும். මට කැමති හැමදාම හැම කෙනාම දිනපතා අලියම නැගිටින එක. நான் விரும்புகிற காரியம் எல்லோரும் ஒவ்வொருவரும் அதிகாலையிலே ஒவ்வொரு நாளும் எழுந்திருக்க வேண்டும். කලින් නැගිටලා දේව පාමුල ඉන්න. நீங்கள் 6 மணிக்கு முன்பதாகவே தேவனுடைய பாதத்துக்கு இருங்கள். බයිබලේ ඊශ්‍රායල් සෙනග වනාන්තරේ ඉන්න මොහොතේ උන්ගේ කැම නැහැ. வேதத்தில் நாம் பார்க்கிறோம் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு உணவில்லாமல் இருந்தது. උන් මොකේස්වා අපිට කන්න කැම නැහැ. அவர்கள் முறுமுறுத்தார்கள், நமக்கு சாப்பிட உணவில்லை என்று. ලක්ෂ 40 වගේ සෙනගක්. 40 லட்சம் அளவுக்கு ஜனங்கள். එවිට දෙවියන්වහන්සේ මෝසෙස්ට කිව්වා. அந்த வேளையில் தேவன் மோசேக்கு சொன்னார், මම මේ ලක්ෂ 40ටම මම කැම දෙන්නම්. அவர் சொன்னார், இந்த 40 லட்சம் ஜனங்களுக்கும் நான் உணவு கொடுத்து போஷிக்கிறேன். මෝසෙස්ට පුදුමයි. மோசேஸ் பிரமித்தான். ඒක වනාන්තරය. அது ஒரு வனாந்திரம். වනාන්තරේ කඩවල් නැහැ. வனாந்திரத்தில் கடைகள் இல்லை. කැමවල් කොයින්ද ගන්නද? அந்த நேரத்தில் எங்கே போய் எடுப்பது உணவு? නමුත් දෙවියන් වහන්සේ පුදුම දෙයක් කළා. ஆனால் தேவனோ புதுமையான ஒரு காரியத்தை செய்தார். වහන්සේ කිව්වා அவர் சொன்னார், මම අලියම ආසෙන් මන්න නැමැති කොත්තමලි සයිසකේ මේ දූතයන් කන කෑමක් මම බිම දානවා. நான் அதிகாலையிலே கொத்தமல்லி அளவுக்கு தூதர்கள் சாப்பிடுகிற மன்னா என்கிற உணவை நான் போடுவேன். මම උදේම දානවා. நான் காலையிலேயே போட்டு விடுவேன். සෙනගට කියන්න. ஜனங்களுக்கு சொல், ඔවුන්ගේ කූඩාරම් වලින් උදේම එන්න කියලා එළියට. அவர்கள் கூடாரத்தை விட்டு காலையிலேயே வெளியே வர முடியாது. අලියම ඇවිල්ලා එක්ක ඔය කෑම ටික ගන්න කියන්න. அதிகாலையிலே வந்து அந்த உணவுகளை சேகரியுங்கள். ඒක මම බිම දානවා. அதை நான் கீழே போடுவேன். අලියම ඒක එකතු කරන්න කියන්න. அதிகாலையிலே அதை சேகரியுங்கள் என்று. හැබැයි ඉර උදා වුණාන් පස්සේ ஆனால் சூரியன் வந்ததுமே ඒක පින්න වගේ දිය වෙලා යයි. அது ஒரு பனியைப் போல கரைந்து போய்விடும். අලියම නැගිට්ටපු අයට එදා දවසේ තෘප්තිමත් ලෙස උන් කෑවා. அதிகாலையில் எழுந்தவர்களோ அன்றைய நாளிலே திருப்திகரமாய் சாப்பிட்டார்கள். අලියම නැගිටින්න බැරි වුණා අයට. அதிகாலையிலே எழுந்திருக்க முடியாதவர்கள் එදා දවසේ කිසිම දෙයක් නැහැ. அன்றைய நாளிலே அவர்களுக்கு ஒன்றுமே இல்லை. මගේ දෙවියන් වහන්සේ අලියම ඔබට අවශ්‍ය දේ උන්වහන්සේ දාන්නවා. என் தேவன் அதிகாலையிலே உங்களுக்குரியதை அவர் போட போகிறார். සමහර අය ஒரு சிலர் අලියම නැගිටලා උගාක් එකතු කරුවා. அதிகாலையில் எழுந்து அநேக காரியங்களை சேகரித்தார்கள். நிறைய சேகரித்தார்கள். උගාක් එකතු කළා. நிறைய சேகரித்தார்கள். එටත් එක්ක තියාගමු කියලා. நாளைக்கென்றும் வைத்துக் கொள்வோம் හැබැයි என்று. දෙවියන් වහන්සේ කිව්වා ஆனால் தேவன் சொன்னார், එට දවස් ඕනෙකම මෙට දවස් දෙනවා. நாளைக்கு எது தேவையோ அது நாளைக்கு தருகிறேன். අනිත් ඕනෙක අනිත් දෙනවා. மறுநாள் தேவைக்கானதை தருகிறேன். ඒ නිසා මේ මනුෂ්‍ය එකතු කරාම இந்த மனிதர்கள் சேகரித்ததும் එදා හොඳට තෘප්තිමත් ලෙස කෑවා. அன்றைய நாளிலே நன்றாய் திருப்தியாய் சாப்பிட்டார்கள். වැඩිපුර එව්වා ඔවුන් භාජනේ දාලා තිබ්බා. கூடுதலானவைகளை பாத்திரங்களிலே போட்டு வைத்தார்கள். උදේ ඇහලා බලන මොහොතේ காலையிலே திறந்து ඒක பார்த்ததும் ගඳ ගන්න පටන් ගත්තා. அது நாற்றம் ඒක அடிக்க නාක් වෙලා තිබුණා. அது கெட்டு போயிருந்தது. ඔවුන් හිතුවා මම අද අලියම නැගිටත් ඇති එට නැගිටින්න ඕනේ නැහැ කියලා. அவர்கள் நினைத்தார்கள், இன்று காலையிலே எழுந்தால் போதும், நாளை காலை எழுந்திருக்க தேவையில்லை என்று. මේක තමයි උගාක් අය ජීවිතේ සිදුවන ප්‍රශ්න. இதுதான் அநேகருடைய வாழ்க்கையிலே நடக்கிற பிரச்சனை. අද නැගිටිනවා. இன்று எழுந்திருப்பார்கள், එට නැගිටින්නේ නැහැ. நாளை எழுந்திருக்க மாட்டார்கள். ඒ නිසා තමයි ගඳ ගන්න. எனவேதான் நாற்றம் அடிக்கிறது. උන්වහන්සේ කියනවා அவர் சொல்லுகிறார், දිනපතා මා සමග සිටින්න. ஒவ்வொரு நாளும் என்னோடு கூட இரு. දිනපතා මගේ ආශිර්වාද ඉල්ලන්න. ஒவ்வொரு நாளும் என்னிடத்திலே ஆசீர்வாதத்தை கேள். දිනපතා මා දේශ දෑත දිගු කර. ஒவ்வொரு நாளும் எனக்கு முன்பதாக கரங்களை நீட்டு, අනුභව ආශිර්වාද කර. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ඒක තමයි ලයිෆ් එක. அதுதான் வாழ்க்கை. ඔබගේ ජීවිතය සාර්ථක වෙයි. உங்கள் வாழ்க்கை வெற்றிகரமாக. ඔබ කොච්චර දුප්පත්ද? நீங்கள் எவ்வளவு ஏழையோ, කොච්චර ලක්ෂ ගණන් ණයද? எவ்வளவு லட்சக்கணக்கான கடனோ, කොච්චර පොලි ණයද? எவ்வளவு வட்டி கடனோ, ඒ කිසි දෙයකින් හිතන්න. அது ஒன்றுமே நினைக்க வேண்டாம். කියන එක ඔබ කරන්න. நான் சொல்வதை நீங்கள் செய்யுங்கள். ඔබගේ ජීවිතය සම්පූර්ණ වෙනස් වෙනවා. உங்கள் வாழ்க்கை முழுமையாய் மாறும். සම්පූර්ණ වෙනස් වෙනවා. முழுமையாய் மாறும். අවසාන ලෙස கடைசியாக එක බයිබල් පදයක්. ஒரே வேத வார்த்தை. උපදේශ 8 වෙනි පරිච්ඡය 18 වෙනි වචනය. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். මට ප්‍රේම කරනා අයට මම ප්‍රේම කරනවා. என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். මට ප්‍රේම කරනාට මම ප්‍රේම කරනවා. என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். ඉතා ලස්සන වචනයක්. மிக அழகான வார்த்தை. මට ප්‍රේම කරනාව මම ප්‍රේම කරනවා. என்னை நேசிக்கிறவர்களை நான் நேசிக்கிறேன். ඊළඟ වචනේ උන්වහන්සේ කියනවා அடுத்த பகுதியில் கூறுகிறது, මා සොයන්නාට මා සම්බ වෙන්නේය. என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். සිංහ තමිල් එකෙන් ලස්සන දාලා තියෙනවා. தமிழிலே அழகாய் உண்டு.
அதிகாலையில் என்னை தேடுவார்கள் අල්ලියමම අවසොයන්න අය. அதிகாலை என்னை தேடுகிறவர்கள். ඉංග්‍රීසි බයිබලෙත් දාලා තියෙනවා අල්ලියමම අවසොයන්න අය. ஆங்கில வேதாகமத்திலும் இருக்கிறது அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள். ඔවුන්ට මාසම්. அவர்கள் என்னை கண்டு கொள்வார்கள். වචනේ අදහස මොනවාද? இந்த வார்த்தையின் அர்த்தம் தான் என்ன? අල්ලියම அதிகாலை අවසොයන්න අය. என்னை தேடுகிறவர்கள், මට ප්‍රේම කරන අය. என்னை நேசிக்கிறவர்கள். එහෙම ප්‍රේම කරන අයව அப்படி நேசிக்கிறவர்களை මම ප්‍රේම කරනවා. நானும் நேசிப்பேன். මම ඔබගේ අහන්න කැමතියි. நான் உங்களிடத்தில் கேட்கிறேன், ඔබ දෙවියන් වහන්සේව ප්‍රේම කරනව කෙනෙක්ද? நீங்கள் தேவனை நேசிக்கிறவர்களா? ඔව් කියලා උත්තර දෙයි. ஆம் என்று பதில் கொடுப்பீர்கள். ඒක තොල් වලින් කියන වචනයක්. அது உதடுகளினாலே வருகிற வார்த்தை. නමුත් මම ඔබගේ මේ මාන්න. நான் உங்களிடத்தில் இப்படி கேட்கிறேன், අලියම ඔබ නැගිටලා දේව පාමුල හිටියද? இன்று அதிகாலையிலே எழுந்து தேவ பாதத்திலே இருந்தீர்களா? එහෙම නැත්නම් அப்படி இல்லாவிட்டால் ඔබ දෙවියන් වහන්සේව ප්‍රේම කරපු කෙනෙක් නොවේ. நீங்கள் தேவனை நேசித்தவர் அல்ல. නිකන් අඹුකොට පුටුව වාඩි වෙලා ඉන්න කෙනෙක්. சும்மா பொய்க்கு கதிரிலே உட்கார்ந்திருக்கிறீர்கள். දෙවියන් වහන්සේව ප්‍රේම කරනවා නම් தேவனை நேசிப்போம் என்றால் ඒක පෙන්නන එක ක්‍රමයක් තියෙනවා. அதை காட்ட ஒரு முறை உண்டு. අලියම නැගිටින එක. அதிகாலையிலே எழுந்திருப்பது. අලියම ඔබ නැගිටිනවා නම් அதிகாலையிலே நீங்கள் වහන්සේව ප්‍රේම කරනවා. அதிகாலையிலே நீங்கள் எழுந்திருப்பவர்களாக இருந்தால் நீங்கள் தேவனை நேசிக்கிறீர்கள். දෙවියන් වහන්සේ ඔබට ප්‍රේම කරයි. தேவன் உங்களை நேசிப்பார். උන්වහන්සේ ප්‍රේම කරන අයට அவர் அன்பு செலுத்தியவர்களுக்கு සෑම දෙයක්ම යහපතට සිදු වේ. சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடக்கும். හalleluya. ஹalleluya. උන්වහන්සේට ප්‍රේම කරන අයට அவரை நேசிக்கிறவர்களுக்கு සෑම දෙයක්ම යහපතට සිදු වේ. சகலமும் நன்மைக்கு எதுவாய் ඔබගේ நடக்கும். ආශිර්වාද ඔබගේ දෑතේ. உங்கள் ஆசீர்வாதம் உங்கள் දෙවියන් கரங்களில். වහන්සේ මාතුනේ ඔබගේ අදවතට දැම්මා. என் மூலம் தேவன் உங்கள் இருதயத்திலே මේක பேசினார். සරල දෙයක්. இது சாதாரணமானது. මේක සිදු වෙයිද කියලා හිතන්න එපා. இது நடக்குமா என்று நினைக்க வேண்டாம். බයිබලේ හැම දෙයක්ම ස්වාමීන් වහන්සේ සාමාන්‍ය දේවල් වලින් තමයි අසාමාන්‍ය දේවල් කළේ. தேவன் வேதத்திலே சர்வ சாதாரணமான காரியங்களிலே இருந்து தான் அசாத்தியமான காரியங்களை செய்தார். ඒක සැරේටියෙන් තමයි මාත් දේවල් කළේ. ஒரு கோலினாலே தான் பெரிய காரியங்களை ඒක செய்தார். ගලකින් තමයි මාත් දේවල් කළේ. ஒரு கல்லினாலே தான் பெரியவைகளை செய்தார். වතුරෙන් තමයි මාත් දේවල් කළේ. தண்ணீரினாலே தான் பெரிய காரியங்களை செய்தார். සාමාන්‍ය දෙයක්. சாதாரணமானது. ඒක තමයි දෙවියන් වහන්සේගේ බලය. அதுதான் தேவ வல்லமை. උන්වහන්සේගේ පාමුලේ සිටීමට වඩා මාත්‍යක් නැහැ. அவர் பாதத்திலே இருப்பதை காட்டிலும் மேலானவைகள் ආව ஒன்றுமில்லை. ආශිර්වාද කරන්න කැමතියි. நான் உங்களை ඒක ஆசீர்வதிக்க උදෑසන விரும்புகிறேன். සිට நாளை காலை ඔබගේ முதல் ජීවිතය ඉදිරියට යයි. உங்கள் வாழ்க்கை முன்னோக்கி ඔබගේ செல்லும். ජීවිතය ඉහළට යයි. உங்கள் வாழ்க்கை மேல் මගේ நோக்கி දෙවියන් செல்லும். වහන්සේ එක කරන්න යනවා. என் தேவன் அதை செய்ய අද போகிறார். තීරණයක් ගන්න. என்று தீர்மானியுங்கள். මා ඉස්සරහට යනවා. நான் முன்னோக்கி මා செல்வேன். දියුණුවෙන් යනවා. நான் முன்னேறப் போகிறேன். මා ඉහළට යන්න යනවා. நான் மேலே எழும்புவேன். උන්වහන්සේ ඔබ ආශිර්වාද அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹalleluya. උන්වහන්සේ ඔබ කැඳවනවා. அவர் உங்களை அழைக்கிறார். මගේ පාමුල සිටින. என் பாதத்துக்கு இருக்கும்படியாக. දෙවියන් වහන්සේ මේ සති තුනක්ම සභාව මේකයි කතා කළේ. தேவன் இந்த 3 வாரங்களும் இதையே பேசினார். ලබන ඉරිද පණිවිඩ දෙවියන් වහන්සේ මට දීලා ඉවරයි. வருகிற ஞாயிற்றுக்கிழமைக்குரிய செய்தியையும் தேவன் எனக்கு கொடுத்து ඒක விட்டார். මා ලියන මොහොතේ ඒක ටයිප් කරන මොහොතේ මම පුදුම හිතුණා. அதை நான் டைப் பண்ணும் பொழுதே நானே பிரமித்தேன். උන්වහන්සේගේ බලවන්ත ක්‍රියාව. அவருடைய வல்லமை நிறைந்த கிரியை. මේ දවස්වල ස්වාමීන් වහන්සේ අපේ සභාවේ සෙනගගේ ජීවිතේ මොනවාද දෙයක් කරනවා. இந்த காலகட்டங்களிலே தேவன் நம் சபையில் இருக்கிற ஜனங்களுக்குள்ளே ஏதோ ஒன்றை செய்கிறார். මට දන්නවා මෙතන ගොඩක් සෙනග අද ඇවිල්ලා ඉන්නවා. எனக்கு தெரியும் இந்த இடத்துல அநேக ஜனங்கள் வந்திருக்கிறீர்கள். ඔබ ගොඩක් ඈතින් ඇවිල්ලා ඉන්නවා. நீங்கள் வெகு தூரத்தில் இருந்து ඔබේ வந்திருக்கிறீர்கள். සභාවේ සෙනග ඔබ සභාවේ සමාජිකයන් උගා දෙනෙක්. நம்முடைய சபை ஜனங்கள், நீங்கள் சபையிலே நிறைய பேர் அங்கத்தவர்களாக இருக்கிறீர்கள். ඔබගේ ජොබ් එකෙන් ඔබ දුවලා ඇවිල්ලා ඉන්නේ. உங்கள் ஜொப்பை விட்டு நீங்கள் ஓடி வந்திருக்கிறீர்கள். නමුත් මා කැමතියි මම ඔබට ආදරේ. මේ මාප් එක සතුටයි. නමුත් සාර්ථකකම තියෙන්නේ මෙතන නොවේ. මෙතන යමක් ඉගෙන ගන්නවා. නමුත් ඔබට උදේ මේක පටන් ගත්තත් ඔබගේ ජීවිතේ ඉතා මාත්‍යක් සිදු වෙයි. நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன். உங்களை நான் ரொம்ப விரும்புகிறேன். ஓடி வந்து விட்டீர்கள். ஆனால் இதிலே அல்ல ஜெயம் இருக்கிறது. நீங்கள் காலையிலே எழுந்திருக்கிறீர்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றத்துக்குள்ளே கொண்டு போகும். ඔබ දියුණු වෙනවා නම් මම සතුටු වෙනවා. நீங்கள் முன்னேறுவீர்கள் என்றால் நான் மகிழ்ச்சி அடைவேன். දෙවියන් වහන්සේ හැම දෙයක්ම වෙනස් කරයි. தேவன் எல்லாவற்றையும் மாற்றுவார். මෙතන උගා දෙනෙක් ඉන්නවා. இந்த இடத்துல அநேகர் இருக்கிறீர்கள். මේ දේ මම කියන්පු අලියම යාංචනව උගක් අය කළා. දැන් ඒව කරන්නේ. நான் இப்பொழுது சொன்னேனே, அதிகாலையில் எழுந்திருக்கிற ஜெபம், அநேகர் இதை செய்தீர்கள் தான். ஆனால் இப்பொழுதோ அதை விட்டு விட்டீர்கள். එනිසා
නිසා ඔබගේ ජීවිතේ සක්සස් නැහැ, සාර්ථකමක් නැහැ. ඔබ පෙරදෙනවා, ඔබට වැරදෙනවා. எனவே தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஜெயம் இல்லை, நீங்கள் தோல்வி அடைகிறீர்கள், உங்களுக்கு ஜெயத்தை பெற முடியாமல் இருக்கிறது. ඔබට උගාක් වෙලා නිදා ගන්න ඕන නම් ප්‍රශ්නයක් නැහැ. உங்களுக்கு அநேக நீண்ட நேரம் தூங்குவதென்றால் அது பிரச்சனை இல்லை. ආයෙත් කලින් යාච්ඡා කරන්න. 6 மணிக்கு முன்பே ஜெபியுங்கள். ඊට පස්සේ ඔබ නැවත නිදා ගන්න. பின்பு நீங்கள் நித்திரை கொள்ளலாம். ඔබගේ ජීවිතේ සාර්ථකමක් වේ. உங்கள் வாழ்க்கையிலே ஒரு வெற்றி உண்டாகும். අලියම දාපු දේවල් අවුල ගන්න. அதிகாலையே போட்டவைகளை நீங்கள் சேர்த்துக் கொள்ளுங்கள். ඒක එකතු කරලා තියලා ආපහු නිදා ගන්න. அதை சேர்த்து வைத்து விட்டு நித்திரைக்கு செல்லுங்கள். ඔබගේ ජීවිත ආශිර්වාදයි. உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். මම මෙතන මැජික් නොවේ පෙන්වන්නේ. நான் இந்த இடத்திலே மேஜிக் அல்ல காட்டுவது. கிறிஸ்டியானி ජීවිත කියන්නේ මැජික් නොවේ. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அது ஒரு மேஜிக் அல்ல. ජීවමාන දෙවියන් වහන්සේ සමග සම්බන්ධකමක්. ஜீவனுள்ள தேவனோடு ஒரு இணைப்பு, ஒரு உறவு. ඒ සම්බන්ධකම ඔබ ඇති කරන්න. அந்த உறவை நீங்கள் ஏற்படுத்துங்கள். අපගේ දෑත් දෙක ඔසවා. நம் இரு கரங்களை உயர்த்தி දෙවියන් වහන්සේ ඉදිරියේ තීරණයක් ගන්න. தேவனுக்கு முன்பதாக ஒரு தீர்மானத்தை ඔබ எடுங்கள். ඊට පස්සේ මොන වගේ ජීවත් වෙන්නවද? இதன் பின்பு நீங்கள் எப்படி வாழப் போகிறீர்கள்? ස්වාමීනි මම ඔබ සමග ජීවත් වෙන්න කැමතියි. கர்த்தாவே, நான் உம்மோடு வாழ விரும்புகிறேன். ඔබත් එක්කම පටන් ගන්න කැමතියි. உம்மோடு நான் ஆரம்பிக்க මම விரும்புகிறேன். මෙතන ඉන්න අයට අනාගත වචනයක් කියන්නම්. நான் இந்த இடத்துல இருக்கிறவருக்கு ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை ඔබ මේක சொல்லுகிறேன். දවස් දෙකක් තුනක් කරලා නැතර ගන්න එපා. இதை 2-3 நாள் செய்துவிட்டு விட்டுவிட வேண்டாம். දිගට කරන්න. தொடர்ந்து செய்யுங்கள். ඇයි? ஏன்? ඔබ උගා කලාවේ පැත්තේ ඉන්නේ. நீங்கள் அநேக நஷ்டமான பகுதியில் இருக்கிறீர்கள். ඒ ඔක්කොම අදාගෙන ඔබ එළියට එන්න අවශ්‍යයි. அவை எல்லாவற்றையும் நீங்கள் சரிப்படுத்திக் கொண்டு நீங்கள் வெளியே ඔබ வர ඉතා ගැඹුර වැටලා ඉන්නේ. நீங்கள் மிக ஆழத்தில் விழுந்திருக்கிறீர்கள். හැමදාම මේ කරන මොහොතේ ஒவ்வொரு நாளும் இதை செய்யும் பொழுது ඔබ පාටියක් කඩයක් උඩට එයි. நீங்கள் படிப்படியாய் முன்னேறுவீர்கள். නමුත් ඔබගේ ජීවිත ආශිර්වාද ඔබ දැක්ක නැත්නම් ஆனால் உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை காணாவிட்டால் අතරින් එපා. விட்டுவிட வேண்டாம். තව ටිකක් ඔබ උඩට එන්න ඕනේ. இன்னும் கொஞ்சம் மேலே வர ඔබ வேண்டும். එන්න අවශ්‍යයි. நீங்கள் வர வேண்டும். මම ඔබට කියන්න කැමතියි. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், මේ මුළු බයිබලේ ගත්තත් අරේ இந்த முழு வேதாகமத்தை මම எடுத்துக்கொண்டால் කියන මේ දේ පමණක් අර நான் சொல்லுகிற இந்த காரியத்தை தவிர වෙන කිසිම දෙයක් වැදගත් නැහැ. வேறு எதுவுமே முக்கியமில்லை. දෙවියන් වහන්සේ සමග ජීවත් වෙන එක තමයි වැදගත්. தேவனோடு கூட வாழ்கிற வாழ்க்கை தான் முக்கியம். ඒක ඔබගේ ජීවිත වෙනස් කරයි. அது உங்கள் வாழ்க்கையை மாற்றும். ඔබගේ දෑත් ඔසවා කැප කරන්න. உங்கள் கரத்தை உயர்த்தி அர்ப்பணியுங்கள். ස්වාමීනි මම කැප කරනවා. கர்த்தாவே, என்னை அர்ப்பணிக்கிறேன். මගේ ජීවිත ඔබට කැප කරනවා. என் வாழ்க்கை உமக்கு මම அர்ப்பணிக்கிறேன். තීරණයක් ගන්නවා. நான் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறேன். මගේ තීරණය අල්ලියම ඔබ බලන්න එක. என் தீர்மானமே அதிகாலையிலே உம்மை பார்ப்பதாகும். මගේ තීරණය என் தீர்மானம் අල්ලියම ඔබගේ වචනය බයිබලය මගේ ඇස්වලින් දකීමයි. உம்முடைய வார்த்தையை, வேதத்தை என் கண்களினாலே காண்பதாகும். තීරණයක් ගන්න. ஒரு தீர்மானத்தை எடுங்கள். යේසුස් වහන්සේගේ බලවන්ත නාමය. இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் සෙනගොම ආශිර්වාද இந்த කරනවා. ஜனத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன். අල්ලියම නැගිටිනවා පිණිස. அதிகாலையிலே எழுந்திருக்கும். ඒකට විරුද්ධව ක්‍රියා කරන සෑම නපුර බලවේගවල් அதுக்கு எதிராய் கிரிகை செய்கிற சகல பொல்லாத வல்லமை වචෙන්ටමාන කරනවා. நீங்க கட்டளையிடுகிறேன். මා මේ සෙනගො නිදහස් කරනවා. நான் இந்த ஜனத்தை விடுதலையாக்குகிறேன். ගණනින්ද පැත්තත් ජීවිතයේ අලසකම පැත්තත් යොමු කරන යක්ෂ බලවේගවල් ඉවත්යන්. இந்த நித்திரையும் வாழ்க்கையிலே சோம்பேறி தனத்தை உண்டு பண்ணுகிற பிசாசே, இவர்கள் வாழ்க்கை விட்டு வெளியேறி போ. අල්ලියම ඔබ සමග තනියෙන් සිටීම මා ශක්තිය. அதிகாலையிலே உம்முடைய சமூகத்திலே தனிமையாய் நிற்கிறோமே, அதுவே மகா பெரிய பலன். ඒ යාකෝබ ආශිර්වාද ලබාගත්තේ අල්ලියම. அந்த யாக்கோபு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டது அதிகாலையிலே. අවුරුදු 20ක් මාන්සි වෙලා ලබාගත්ත නැති දෙයක් එක අල්ලියමෙන් ලබාගත්තා. 20 வருடம் கஷ்டப்பட்டு பெறாததை ஒரே அதிகாலையிலே பெற்றுக்கொண்டான். ආශිර්වාද කරනවා. நான் ஆசீர்வதிக்கிறேன். ඊට දවස நாளைய தினம் අල්ලියම அதிகாலையிலே මගේ ජීවිත වෙනස් වෙන දවසක් වේවා. இவர்கள் வாழ்க்கை மாற்றி அமைக்கிற நாளாய் මගේ இருக்கட்டும். ජීවිත අලුත් දේවල් සිදු වෙන දවසක් වේවා. இவர்கள் வாழ்க்கை புதிய காரியங்கள் நடக்கிற நாளாய் මගේ இருக்கட்டும். ජීවිතේ ඉර වෙලා තියෙන තැනින් ඉදිරියට යන්නව දවසක් වේවා. இவர்கள் வாழ்க்கையிலே இறுக்கப்பட்ட இடத்திலே இருந்து முன்னேறி செல்லுகிற நாளாய் වැටුණ இருக்கட்டும். ස්ථානේ නැගිටින දවසක් වේවා. விழுந்த இடத்திலே இருந்து காலூன்றி எழுந்திருக்கிற நாளாய் இருக்கட்டும். ආශිර්වාද කරනවා. நான் ஆசீர்வதிக்கிறேன். මේ මුළු බයිබලෙම இந்த முழு வேதாகமத்திலே තියෙනවා මාත්‍රාස. மகா பெரிய ரகசியம் என்னால் තනියෙන් දෙවියන් වහන්සේ සමග අල්ලියම දවස පටන් ගන්නවා. தனிமையாய் தேவனோடு கூட அதிகாலையிலே நாளை ஆரம்பிப்பதாகும். මගේ ජීවිතය இவர்கள் வாழ்க்கையை ඉතා සාර්ථක වේ ස්වාමිනේ.
மிக மிக வெற்றிகரமாகும் ஆண்டவரே. ඔබ පැවසුවා நீர் சொன்னீர், මා ඇර නුඹලට කිසි දෙයක් කරන්න என்னை அல்லாமல் உங்களால் මා ஒன்றுமே செய்ய තුල முடியாது. පැවතෙනවා නම් எனக்குள்ளே நிலைத்திருப்பீர்கள் என்றால் බෝ පළදායි நீங்கள் அதிக கனிகளை මේ கொடுப்பீர்கள். සෙනගොම ආශිර්වාද இந்த කරනවා ஜனத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன் යේසුස්ගේ නාමයෙන් இயேசுவின் நாமத்தில். ආමේන් ஆமென். හalleluya ஹalleluya. හෙට දවස හොඳ දවසක් වෙයි நாளைய தினம் உங்களுக்கு நல்ல நாளா இருக்கிறார். ஹalleluya. අද දවස උන්වහන්සේ කතා කළා இன்றைய நாளிலே அவர் பேசினார். දෙවියන් වහන්සේ යෝසුවා තුලින් කිව්වා தேவன் யோசுவாவின் மூலம் අද சொன்னார், නුඹලව කැප කරන්න இன்று එට ආස්කම ඔබ දකි இன்று உங்களை அர்ப்பணியுங்கள், நாளை அற்புதங்களை காண்பீர்கள். දෙවියන් වහන්සේ කරයි தேவன் அதை செய்வார். ආයි විශේෂ ආරක්ෂාවක් කරන්න කැමති நான் ஒரு விசேஷித்த ஜெபத்தை අද செய்ய පළවෙනි விரும்புகிறேன். වතාවට ආපයට இன்று முதல் முறை අද வந்தவர்களுக்கு මේ දේව සභාවට ඔබ අලුතෙන් ප්‍රථම වතාවට ඇවිල්ලා ඉන්න ඔබගේ දෑත සුව පෙන්වන්න இன்று இந்த தேவ சபைக்கு நீங்கள் முதல் முறை வந்திருந்தால் கரத்தை உயர்த்தி காட்டுங்கள். ඕ ඔබ ඉස්සරහට එන්න நீங்கள் முன்னால் வரலாம். ඔබ ලැජ්ජ වුණත් මේ අවස්ථාවේ ඔබ நீங்கள் வெட்கப்பட்டால் இந்த சந்தர்ப்பம் முடிந்துவிடும். ඔබ ඉදිරියට එන්න நீங்கள் முன்னால் வாருங்கள். ඕ අලුතෙන් ආපය புதிதாய் வந்தவர்கள், ප්‍රථම වතාවට ආපය முதல் முறை வந்தவர்கள், යක්ෂ පල්ලවේගවල් ඌනියම් පල්ලවේගවල් යේසුස්ගේ නාමයෙන් ඉවත් වෙච්චමාන කරන අන්තක ආත්මය නපුර බලවේගය ඉවත් වෙන්න අවශ්‍යයි. අද ජය ගන්න දවස, අද සුවේ දවස, අද නිදාසේ දවස යේසුස්ගේ නාමයෙන් ලිබෝෂකරා දාලා ශෙන්දේරියා යේසුස්ගේ නාමයෙන් ඔබගේ රෝගවල් තියෙනවා නම් රෝගේ තියෙන දෑතැන් වල දෑත තබා ගන්න. ඔබ මොන ප්‍රශ්නෙන් ආවද ඒක ප්‍රශ්නෙන් ඇවිල්ලා ඉන්නවා ඔබගේ දකුණත ඔබගේ අදවතේ තියාගෙන මේකයි මගේ ප්‍රශ්න කියලා උන්වහන්සේට ප්‍රකාශ කරන්න. හැම දෙයක්ම වෙනසක් සිදු වෙනවා. හැම දෙය තුල වෙනසක් සිදු වෙනවා. ලිබෝ ශකරා දාලා සන්දි කලාරියා හැම දෙයක්ම වෙනසක් සිදු වෙයි. හැම දෙය තුල වෙනස සිදු වෙයි. ඔබට සුවය ලැබෙයි, නිදහස ලැබෙයි. ඕ රබා ශකරා බාරියා පෙනීම නැති ඔබට පෙනීම ලැබෙයි. රිකබා ශන්දි කලාරියා අපේ ආරක්ෂා ක්‍රම මේක සාමාන්‍ය වෙලාවක් නොවේ. මේක ආස්කම් සිදු වෙන වෙලාව. ඒ තැන්වල උන්වහන්සේ ආස්කම් කරනවා. ඒ තැන්වල ආස්කම් කරනවා. இயேசுவின் நாமத்தில் இந்த அற்புதம் நடக்க நேரம் நீ வேண்டிக்கொள் கடவுள் இடத்துல මේක විතා බලවන්ත වෙලාව. මේක තමයි අපේ දේව සභාවේ ඉතා විශේෂ වෙලාව. මේක අලසකම ඉන්න එපා. හැම කෙනාම නැගිට ස්වාමීනි මේක මගේ ප්‍රශ්නය. මේක මට විසඳුම දෙන්න කියලා එල්ලන්න. දෙවියන් වහන්සේ ප්‍රශ්නේ උන්වහන්සේ විසඳයි. ඕ රබා ශකරා දාලාරියා දෙවියන් වහන්සේ විසඳනවා වෙලාව. සුද්ධාත්ම වහන්සේ මේ ස්ථානේ සක්මන් කරනවා. සුද්ධාත්මනේ ඔබ එකිනෙකව ස්පර්ශ කළමනව. නපුර ආත්මය, යක්ෂ ආත්මය යේසුස්ගේ නාමයෙන් ඉවත්ව පරයක්. කාකබා ශකරා දාලාරියා නපුර බලවේගය ඉවත් වේ. නපුර ආත්මය ඉවත් වේ. රිකෝ ශකිරියන්දි කලාරියා லிபோ சந்தாலா பாரியாரியா பொல்லாத ஆவிகள், கெட்ட ஆவிகள் வெளியே போ. இயேசுவின் நாமத்தில், இயேசுஸ்கே நாமே மேவ பிரශ්නයක් පත් කරනවා යක්ෂ ආත්මය ඉවත් වෙන්න මානිදාස් කරනවා යේසුස්ගේ නාමයෙන්. මෑට සුවය ලැබේවා, සුවය ලැබේවා, සුවය ලැබේවා, සුවය ඇති වේවා. ரோகே நதி நிரோவி ஜீவிதா ஜீவத் என்ன நோய் இல்லாத சுகமான வாழ்க்கை வாழுங்கள். ஆர்த்திக காரணவழி நிதாச லபேவா, ஆர்த்திக ஆசீர்வாத லபேவா. பொருளாதார ஆசீர்வாதம் உண்டாகட்டும், பொருளாதார தடைகள் நீங்கட்டும், கடன்கள் நீங்குவதாக. நாய பிரශ්න ඉවත් වෙන්නමාන කරන රැකියාවේ ව්‍යාපාර ප්‍රශ්න ඉවත් වෙන්න. தொழில் வியாபார பிரச்சனைகள் நீங்கட்டும். ஆசீர்வாதය පවුල් වල ඔබගේ ආශිර්වාදය, පවුල් වල ඔබගේ සමාදානය, පවුල් ජීවිතයේ සාර්ථකකම, පවුල් ජීවිතයේ ජයග්‍රහණය අද ලැබේවා යේසුස්ගේ බලවන්ත නාමයෙන්. අද ඔබගේ ජය, අද ඔබගේ ප්‍රීතිය, අද ඔබගේ සතුට මේ පවුල් වලට ලැබේවා. ස්වාමිනේ
මොන ප්‍රශ්නෙන් මොන පාපයට අසු වෙලා ඉන්නවද? ඒවලේ මා නිදහස් කරනවා. පාවத்தில் අடிமைப்பட்டு විடுதலை செய்கிறேன். මෙතන සමහර තරුණයන් සමහර ලොකු අය යම්කිසි මත්ද්‍රව්‍ය වලට අසු වෙලා ඉන්නවා. ඔබ එළියට එන්න බැරුව ඔබ දඟලනවා. ඔබ තීනයක් ගන්න අලියම නැගිටින්න. අලියම දෙවියන් වහන්සේ එක්ක පටන් ගන්න. ගොඩක් ෆැමිලිස් වල ඒක තියෙනවා. කුඩා දරුවන්ට ඔබ එමේ ඉන්නවා. අද විශේෂයෙන් දෙවියන් වහන්සේකට යාච්ඡා කරගෙන දෙවියන් වහන්සේ කියන මම ශක්තිය දෙන්නවට. හලෙලූයා. දෙවියන් වහන්සේ කියන මම ශක්තිය බලය දෙන්න. போதை வஸ்துக்கு சில அடிமைப்பட்டிருக்கள் குடும்பங்கள் பெரியவர்கள் சின்னவங்க கடவுளோடு நாள் ஆரம்பம் வாழ்க்கை மாறும் இயேசுஸ்கே நாமෙන් මත්ද්‍රව්‍ය වලට අසු වී සිටනව සෑම දෙනා යේසුස්ගේ නාමයෙන් නිදහස් වෙන්න මාන කරනවා. යක්ෂයාගේ බලවේග ඉවත්යන් ඔබගේ දෑත ඉවත් කරපන්. பிசாசுன் கையை எடுத்து போடு. போதை வஸ்திலிருந்து விடுதலை வருவதாக. මගේ සභාවට අදාපු හැමකේ නාම ආශිර්වාද කරනවා. ලොකු කැපවීමෙන් ඇවිල්ලා ඉන්නේ. මේ සෙනග ඔබ ஆசீர்வாத கிளம்புறா. இந்த இடத்துக்கு வந்து ஒவ்வொரு ஆஸ்வதிக்கப்பட்டோம். உடைய வாழ்க்கையில நன்மைகளை காணட்டும். அது சிட்ட யாப்பா தேவல் දකින්න අවශ්‍යයි. අලුතෙන් ආපු ආදර ප්‍රේමවන්ත සහෝදරයන්ව ඔබ ප්‍රේමෙන් තුරුල් කරමින් මේ இல்லන දේ ලබා දෙන්න. இந்த புதிதாய் வந்தவள் கேட்பதனை கொடுப்பீராக. உடைய வாழ்க்கைக்கு விடுதலை வரட்டும். உங்களை ஆசீர்வதிக்கிறேன். මේසනට ආශිර්වාදයේ සුවය ලැබේවා කියලා ආශිර්වාද කරනවා. ඉස්පිරිතාලේ ඉන්නව දෙන්නෙකු දෙසම යාච්ඡා කරනවා. මමයි සිතන්නා වූ ඒ දෙන්න සම්පූර්ණ සුව වෙන්න ආශිර්වාද කරනවා. வைத்தியசாலைக்கு அந்த 2 பேர் விசேஷ தெய்வீக சுகத்தை பெறட்டும். எல்லா பிரச்சனைகளும் கோணல்களும் எங்க வாழ்க்கையில நீங்கட்டும். අපේ ජීවිතේන සෑම ඇද ඉවත් වෙන්න ආශිර්වාද කරනවා. මේ සභාවට අප සෑමදෙනා සතුටින් සමාදාන ජීවත් වෙන්න කියා මා ආශිර්වාද කරනවා. යේසුස් වහන්සේගේ බලවන්ත නාමයෙන් இந்த சபைக்கு வந்த அத்தனை பேரும் மகிழ்ச்சியோட சமாதானமாய் வாழுங்கள் என்று ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமென். அப்ப தேவத்தை கொசுவா தேவ ஆசீர்வாதம் ரெண்டு கைகளை உயர்த்திக் கொள்வோம். தேவனுடைய ஆசீர்வாதத்தை கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யம் தேவ ஆசீர்வாதம் உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் எப்பொழுதும் இருப்பதாக. අපේ ප්‍රිය දෙවියන් වහන්සේගේ ප්‍රේම පුත්‍ර යේසුස් ක්‍රිස්තුස්ගේ කරුණාව සුද්ධාත්ම සාධකම දිව්‍ය ආශිර්වාද ඔබ සෑම දෙනා සමග අද සදාටත් ඔබ සමගම රැවටේවා. සබ්දෙන් කියන්න